இருக்கிறது. இவைகளில் டேட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக ஜெபியுங்கள். அடுத்த வாரத்திலிருந்து வரிசையாக எல்லா மீட்டிங்களும் தொடங்கும். இந்த வார கூட்டங்கள், இந்த தொடர் கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபை விசுவாசி, அவருக்கு திடீரென்று ஒரு கால் வீங்கி கல் மாதிரி மாறி ரொம்ப கஷ்டப்படுறார். போன வாரம் அவங்க வீட்டில் ஒரு உபவாச ஜெபம் வைத்தோம். 2 பேருக்காக 2 கைகளையும் நம்ம எல்லாரும் உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தெய்வத்தின் மகிமைக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறேன், உம்முடைய பலிபீடத்தில் நின்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே 2 பேரையும் குணமாக்கும் ஆண்டவரே. சிஎம்சியில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அந்த சகோதரியை குணமாக்கும். அக்ராவரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அந்த சகோதரனை எழுப்பும். வியாதியின் கூற ஒடிக்கிறேன், பிசாசின் தலையை நசுக்குகிறேன், மரணத்தின் ஆவியை கட்டுகிறேன். கராபாலா கராபாலா காத்துரா ரேபா கராபா கராபா காத்திராபா கராபானியா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இப்பொழுதே பிரத்யட்சமாய் இறங்கட்டும். உம்முடைய கரத்தை நீட்டும். அற்புதங்களை செய்கிறவர் ரைபிதாபாலா கராபாலா காத்துரா. ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது இந்த கூட்டத்தில் தேவைகளோடு ஜனங்கள் வந்திருக்கலாம். Even in this meeting, and the people will come with many requirements. கட்டுகளோடு வந்திருக்கலாம். And they may come with bands. ஷேர் பண்ண முடியாம வந்திருக்கலாம். And they can come with not share with others. யார்ட்டையும் சொல்ல முடியாம உட்கார்ந்திருப்பாங்க. And they may come here with unable. இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடும்படியாய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய விடுதலை, உம்முடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நம்பிக்கை கர்த்தாவே, நம்பி வந்திருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும். அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Gospel to Saint Matthew chapter 6 verse 24. No man can serve 2 masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. He cannot serve God and mammon. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கு தயவு செய்து உங்க மெசேஜை நீங்கள் சரியான விதத்தில் கவனிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். And today I ask you must listen carefully. 2 எஜமான்களுக்கு ஒரு மனிதனால் ஊழியம் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். And Jesus said a man cannot serve 2 masters. ஏன் ஒரு மனிதனுக்கு 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது? And why the man cannot serve 2 masters? ஊழியம் செய்யலாம். He can serve. ஒருவனை பகைப்பான், ஒருவனை சிநேகிப்பான். And he hates one, he loves another. ஒருவனை பற்றிக்கொள்வான், ஒருவனை அசட்டை பண்ணுவான். And he will hold on one and he despise another. இதுதான் உண்மை பிரியமானவர்களே. And this is the fact, my dear beloved. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது என்பது கிறிஸ்தவ மார்க்கத்திலும் சரி, உலகத்திலும் அது சாத்தியம் அல்ல. And in Christian life as well as in the world, and serving the 2 masters, it is impossible or it is no means. இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். And so we must be very careful in this matter. 2 படகுல ஒரு மனிதன் பயணம் செய்ய முடியாது. A man cannot sail on the 2 boats. 2 படகுல ஒருத்தன் பயணம் செஞ்சா எப்படி இருக்கும்? If you sail on the 2 boats, and how it would be? பின்னால கேக்குதா? 2 படகுல ஒருத்தன் ஊழியம் பயணப்பட்டா ஒருவன் என்ன செய்ய முடியும்? If a man sails on the 2 boats, and how it can be do? ஒரு போட் தன்னுடைய திசையை திருப்பும் பொழுது இவன் எங்க விழணும்? ஒன்னு போட்ல விழணும், இல்லட்ட தண்ணிக்குள்ள விழுந்து சாகும். And so one he was changing his direction, one he was to fall in the boat or into water. இன்றைக்கு நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? Today to whom you are serving? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்களா, இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? Are you serving the 2 masters or you serving the one master? இரண்டாவது, யார் உங்களுடைய எஜமான் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். And secondly, you must bring attention and who is your master? மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Malachi chapter 1 verse 6, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there? நான் எஜமானானால் எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார்.
And so God asked a question here, and if I am a master, and where is my fear? அப்படியானால் நம்முடைய எஜமான் ஒரே ஒரு நபர்தான். If so, our master is, and he is the only one. நம்முடைய எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Our master is our Lord Jesus Christ. எந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் எஜமானா இருக்கிறாரோ அந்த மனிதன் அவருக்கு மட்டும்தான் அவன் ஊழியம் செய்ய வேண்டும். And so to man and who is a master of Jesus Christ, and he can serve him alone. ஒருவன் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதே. And one should not serve the world and also to the world. இன்றைக்கு நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? To whom you are serving today? முதலாவது உங்களுடைய எஜமானை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். And first of all you have to determine who is உங்களுடைய your master. எஜமான் யார் என்பதை நீங்கள் நியமித்தல் சரியான விதத்தில் புரிந்து கொண்டால்தான் அவருக்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படிய முடியும், அவருக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுக்க முடியும். When you understand your master and you can hearken and you can obey his voice. உங்களை ரெண்டு பேர் ஆபரேட் பண்ணாங்கன்னா நீங்க நிச்சயமாக ஒரு சத்தத்துக்கு தான் நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள். And if you are operated by two persons, and definitely you can obey unto the devil. ஒரு சிலர் சொல்றாங்க வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது என் காதுல இன்னொரு சத்தம் கேக்குது அப்படினு கேக்குறாங்க. And some when they say about the problem, they see I hear a strange voice in my ears. நாம பேசுறதும் கேக்குது, இன்னொரு சத்தமும் அவங்க காதுல கேக்குதுங்கறாங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு பாதைன்னு யோசிச்சு பாருங்க. And see what a terrible path and they are traveling, and they see, and so I can hear your voice as well as a strange voice. ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு மட்டும் தான் செவி கொடுக்கும். And so in John the Gospel chapter 10, and Jesus said, and my lamb will hear only my voice. அந்நியனுடைய சத்தத்துக்கு அது செவி கொடாது என்று தெளிவாக இயேசு சொல்லுகிறார். And Jesus says very clearly, and they will not hearken to the strange voice. இப்போ உங்களுடைய எஜமான் யார்? Now who is your master? இயேசுதான் என்னுடைய எஜமான் சொல்றவங்க கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா நீங்க கோஷம் போடும்போது நல்லா இருக்குது. And so when you shout, it is good to hear. ஆனால் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிகிறீர்களோ அவர்தான் உங்களுக்கு எஜமான். But to whom you are obeying, and he is your master. நான் சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. And listen carefully what I say. நீங்கள் யாருக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறீர்களோ அவன்தான் யாரு உங்களுக்கு எஜமான். To whom you are obeying more, and he is your master. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீ தேவனுக்கு எஜமான், பிசாசின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் பிசாசு தான் உனக்கு எஜமான். If you obey to the words of God, and God is your master, and if you obey to the words of the devil, and he is your master. ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான் என்று பேதுரு சொல்லுகிறார். And Saint Peter says, and he who is overcome, and he is a slave to it. ஒரு சாராயத்திற்கோ ஒரு துண்டு பீடிக்கோ இல்லாவிட்டா ஒரு ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கோ ஒருத்தன் அடிமையா இருந்தா அது அவனை ஜெயித்திருக்கிறது, அதுதான் அவனுக்கு எஜமான். If one become a slave to the cigarettes or liquor or any drugs, and so he was overcome by it, and so he became slave to it. விபச்சாரமோ வேசித்தனமோ பொய்யோ களவோ காமவிகாரமோ மோசமான ஏதாவது ஒரு சிந்தையோ அதுக்கு கட்டுப்பட்டவனாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அதுதான் அவனுக்கு எஜமான். If one is bound under some kind of things like adultery, fornication, and all these habits, and he becomes slave to it. நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு எஜமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And to what you are subjugating, and you must identify and know, and that is your master. இயேசு உங்களுக்கு எஜமானா இருக்கணும், அது நல்ல ஆசை நல்ல விருப்பம், அதுதான் தேவனுடைய திட்டம். And Jesus should be your master, and that is the great desire and good plan. ஆனா நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய நேரம். But this is a time that you have to meditate to what you are obeying. ஒருவன் ஒரே நேரத்துல உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. A person at a time, and he cannot serve a God as well as the mammon. இந்த வசனத்துல 3-4 காரியங்கள் சாராம்சம் அடங்கி இருக்கிறது. And so four things are in these words. 1 2 எஜமான். One is two masters. ஒன்று ஒருவனை பகைப்பது ஒருவனை சிநேகிப்பது. And second thing is hating one and loving another. அடுத்து ஒருவனை பற்றிக்கொள்வது ஒருவனை அசட்டை பண்ணுவது. And next is and holding on one and despising another. அடுத்து தேவனுக்கு ஊழியம் செய்வது உலக பொருளுக்கு ஊழியம் செய்வது. And next is serving God, and next is serving the world. இது நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். So now you have to analyze yourself. இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக இப்பொழுது போடப்படுகிறது. And now these words are kept before you. நீங்க இந்த வசனத்தை அற்பமா எண்ணி தூக்கி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பன்றிக்கு முன்பாக போடப்பட்ட அது முத்தாக மாறிவிடும். And so when you despise these words, and when you throw it out, and it be like the pearls that is cast before the swine. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? To whom you are serving. இன்னைக்கு ஒரு சிலர் வாயில பேச்சில நடக்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவர்கள் அப்படி அல்ல. And so when you look someone and looking at the speeches and conversation, and they seem to be good, but inwardly they are not good. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டார். And Apostle Paul, and he was saved. அருமையான ஒரு தரிசனம் அவருக்கு கிடைத்தது. And so he got a good vision. ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். And he got what is a baptism. பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொண்டார். And he received Holy Spirit. ஒரு நல்ல ஊழியமும் செய்யக்கூட ஆரம்பித்தார். Also he started to do a good ministry. அருமையாய் போய் கொண்டிருந்த வாழ்க்கையில And the life when he was traveling ஒரு good. நாள் அவர் தன் வாழ்க்கையினுடைய தன்மையை அறிக்கையாக ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே
வெளியரங்கமாக பேச ஆரம்பித்தார். So outwardly in Romans chapter 7 he started to make a confession about his life. அதுதான் எல்லா மனிதனுடைய உண்மையான ஒரு தன்மை. And that is a true confession of every person. அவன் ஒரு ஊழியக்காரன். And he is a servant of God. ஆனாலும் தன்னுடைய வாழ்வை வெளிப்படை தன்மையாக நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறான். But he was comparing his life with the outward life of the world. அது என்ன சொல்லுகிறான்? And what he said? எனக்கு நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு. And I have desired to do good. பட் நான் பிராக்டீஸ் பண்ணி பார்க்கறேன். But I practiced to do it. எனக்கு அது முடியல. But I could not. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? எனக்குள்ள தீமைங்கிற ஒரு சக்தி உள்ளுக்குள்ளேயே கிடக்குது. And there is a power called evil inside me. ஆனா சத்தியத்தின்படி என்ன சொல்லுது? But according to the truth what it says. சத்தியம் சொல்லுகிற வார்த்தை என்ன? And what the truth says? இந்த தீமை என்பது ஞானஸ்நானத்துல அழிக்கப்பட்டிருக்கணும். And this evil would have been destroyed in water baptism. தீமை என்பது வேரோடு ஞானஸ்நானத்தில் பிடுங்கப்பட்டிருக்கணும். And evil would have been plucked out in waters of baptism. தீமை என்கிற பாவம் அது மரித்திருக்க வேண்டும். And the sin called evil would have been dead. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய தத்துவம். And that is the principle of waters of baptism. ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கறான்னு சொன்னா அவன் பாவத்துக்கு மரித்திருக்கணும், தீமைக்கு மரித்திருக்கணும். If one is taking water baptism and you died for the sin and for the evil. ஆனா ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட But after taking waters of இவர் baptism. சொல்கிறாரு பாவம் என்கிற ஒரு சக்தி எனக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிடக்குது. And he says and the power called evil is taking place in my life. எனக்கு நன்மை செய்யக்கூடிய வாஞ்சை தான் இருக்கே தவிர நன்மை என்னிடத்தில் இல்ல. And I have desired to do good but I don't have good in me. ஆனபடியால் நான் இப்ப ஊழியம் செய்றேன். I'm doing ministry. ஆனா எப்படி ஊழியம் செய்றேன்? But how I am doing? எப்படி ஊழியம் செய்றேன்? And how I am doing? வாசிச்சு பாருங்க. ரோமர் 7 அதிகாரம் 25 வசனம். எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. Romans chapter 7 verse 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். நல்லா படிச்சு பாத்தீங்களா? Read carefully. நான் ரோமர் 7:25. 7:25 of Romans. நான் என் மனதில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். In my mind I serve the law of God. மாம்சத்திலேயோ நான் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். But with the flesh with the law of sin. எவ்வளவு தெளிவான ஒரு அறிக்கைன்னு நீங்க படிச்சு பாருங்க. And see how he makes his clear confession. இதுதான் இரட்டை வாழ்க்கை. And this is the double or dual life. இதுதான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்வது. And this is the life that we are serving the two masters. மனசுல ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன். ஆனா மாம்சத்துல நான் பாவத்துக்கு ஊழியம் செய்றேன். In mind I am serving God but in flesh I am serving sin. இதுக்கு சரியான மாற்று ஒரு சரியான அபிஷேகமே. And so the real change is when you get the real anointing. ரோமர் 8:2ல பார்க்கும் பொழுது When you see Romans chapter 8 verse 2. கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்னை அதிலிருந்து விடுதலையாக்கி விட்டது. And for the law of spirit of Christ hath made me free from this. அதனால தான் அபிஷேகம் இல்லாத எந்த ஒரு ஊழியமும் அங்கீகரிக்கப்படாது. And so any ministry when you do without anointing will not be acknowledged or accepted. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரே ஒரு எஜமான் தான் இருக்க வேண்டும். After coming to this religion or life and you must have only one master. ஒரே ஒரு நினைவு தான் இருக்க வேண்டும். And you must have only one mind. ஒரே ஒரு வழி தான் இருக்க வேண்டும். And you should have only one way. ஒரே ஒரு மனம் தான் இருக்க And you வேண்டும். must have only one mind. ஒரே ஒரு நாக்கு தான் இருக்க And வேண்டும். you must have only one tongue. திரும்பவும் சொல்றேன். And once again I repeat. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு After coming to this way. உனக்கு ஒரே எஜமான் தான் இருக்க வேண்டும். அவர் இயேசுவாக மட்டும் இருக்க வேண்டும். And you should have only one master and he should be Jesus. ஒரே நினைவு இருக்கணும். அது தேவனுடைய நினைவா இருக்க வேண்டும். And there must be only one thought and must be thought of God. ஒரே வழி இருக்கணும். அது தேவனுடைய வழியா இருக்கணும். And you should have only one way, it should be the way of God. ஒரே மனமா இருக்கணும். அது பரிசுத்தவான்களுடைய ஒரு மனமா இருக்கணும். And it must be oneness, it must be the oneness of the saints of God. ஒரு நாக்கு தான் இருக்கணும். இரு நாக்கு இருக்க கூடாது. And you must have only one tongue and not double tongue. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க சத்தியத்தை. And listen carefully the truths. இங்க வந்துட்ட பிறகு நீ அப்படியே டபுள் ட்ரிபிள் அப்படியே டைமென்ஷன்லாம் நினைச்ச கூடாது. மாறக்கூடாது. 3 டைமென்ஷன் 4th டைமென்ஷன் அப்படி இந்த டப்புன்னு கிளாஷ் அப்படி தன்மைக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்க கூடாது. And so after coming to this way and you should not change your color like a chameleon or you should not be changed into 3 dimensions or 4 dimensions. இங்க பார்த்த உடனே இங்க வந்தா பயங்கரமான செயின்ட் இவர மாதிரி ஒருத்தனுமே இருக்க முடியாது. And so when you come to this place and you will act there is no one like saintly. நண்பர்கள் மத்தியில வேலை ஸ்தலங்கள்ல குடும்பத்தின் மத்தியில வெளிய போன உடனே அப்படி டோட்டல் சேஞ்ச். And so among your friends when you go out and you will be totally changed. அப்படியானால் நீ இரட்டை வேடம் போடுகிறாய். And if so and you are doing double act. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ வேஷம் போட்டேனா ஒரு நாள் வேஷம் களையும். And so after coming to this religion and when you act and one day and this will be removed. ஒரு நாள் நீ நடுத்தெருவில் நிற்பாய். And one day you will stand in the middle of the road. இரு மனம் நம்முடைய வாழ்க்கையில ஆகாது. And so the two thinking should not be in your mind. இரு நாக்கு யாருக்கு இருக்கும்? And who has double tongue? கவனிங்க, இரு நாக்கு யாருக்கு இருக்கும்?
யாருக்கு? அம்மாவுக்கா? யாருக்கு இருக்கும்? இருநாக்கு யாருக்கு இருக்கு? பாம்புக்கு தாங்க இருக்கும். And who has double tongue? And it's for the snake. பாம்புடைய நாக்கு நீ வாங்கி வச்சு கூடாது. And so you should not have a tongue like a snake. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பவுல் பேசும் பொழுது 1 தீமோத்தேயு 3:8 பார்க்கும் பொழுது When we look into 1 Timothy chapter 3 verse 8, அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை உதவிக்கார ஊழியம் செய்கிறவர்கள் இருநாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. and they that are doing and the deacon ministry, and they should not have the double tongue. ஏரியா பிரேயரோ சண்டே ஸ்கூல் ஊழியமோ ஏதாவது கர்த்தருடைய வேலைகளில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? 2 நாக்கு வரக்கூடாது. And child of God, they that are doing the ministries like area prayers or Sunday school ministries or other ministries, and you should never have double tongues. இந்த ஊழியத்துல உதவியாக இருக்கக்கூடிய யாரும் இருநாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. And they that are helping in this ministry, and whoever it may be, and you should not have double tongues. இருநாக்குன்னா எப்படி? And what is the meaning of double tongue? இந்த இருநாக்கு ஃபர்ஸ்ட் யார்ட்ட பேசினது? And to whom this double tongue spake with him? இருநாக்கு யார்ட்ட பேசினது? ஏவாள்கிட்ட பேசினது. And it spoke with Eve. எப்படி வந்து பேசினது? And how it spoke to? இந்த கனிகளில் எதையாவது ஒன்றை புசிக்க கூடாது என்று அவர் சொன்னது உண்டோ? And as it said that, and you should not eat and of the fruit of it. ரொம்ப தெளிவா பேசிச்சு. And so clearly he spoke to Eve. அடுத்து ஆமா அதுக்கு உளறிட்டா எல்லா உண்மையும் சொல்லியாச்சு. And she's blabbered and she told all the truths. இப்ப பதில் சொல்லுது. And now it answered. நீ சாகும் பொழுது நீ புசிக்கும் பொழுது சாக மாட்டாய். And so when you eat, thou shalt not die. நாக்கு மாறுது. Now the tongue is changing. நரம்பில்லாத நாக்கு எப்படி மாறுது? நீ அதை புசிக்கும் நாளில் நீ தேவனைப் போல மாறுவாய் என்பதை தேவன் அறிவார். And the tongue without nerves is saying that, and when you eat, and ye shall become God. நாக்கு மாறிடுச்சா? Now the change or not? அப்படி கற்பனையை அந்த தேவனுடைய கட்டளையை அப்படி ட்ரிப் பண்ணிச்சு லைட்டா. And now it tripped the commandments and laws of God. இப்போ கனியெல்லாம் புசிச்சாச்சு. And now they ate the fruit. இப்போ நிர்வாணி ஆயாச்சு. And now they became naked. இப்போ மனசாட்சியில வந்துருது. And now they got guilty conscience. இப்போ டைரக்டா வந்து பேச முடியல. ஏன்னா இவங்க ஓடி ஒளியறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சல் அடையறாங்க, இப்படி ஆயி போச்சேன்னு பயப்படுறாங்க. இப்போ மனசாட்சியில வந்து சொல்லுது, இனி நீ நிக்க முடியாது. யார் வருவா? தேவன் வரப்போறார். ஓடி ஒளிஞ்சிரு. ஓ ஒளி ஓடிரு ஓடிரு ஓடிருன்னு துரத்திட்டான். And they were pricked with conscience, and so with kindled with anger and wrath, they are not able to stand before God and able to face him directly, and said, and you go away from this place. இப்போ என்ன சொல்றான்? And now what he said? நீ நிர்வாணி. And now you are naked. நீ நிர்வாணி. And you are naked. நீ நிர்வாணி. And you are naked. இதுதான் அவனுடைய பிரசங்கம். And this is his preaching. முதல் பிரசங்கம் என்னது? And what is the first நீ preaching? புசிக்கும் நாளில் யாரை மாறுவ? தேவனைப் போல மாறுவாய். And when you eat the fruit, and ye shall become God. டக்குனு அந்த நாக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. And now the tongue was closed. அடுத்த நாக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. And the next tongue was நீ opened. நிர்வாணி. And you are naked. அதனால தான் ஆண்டவர் கேக்குறார், நிர்வாணி என்று உனக்கு சொல்லி கொடுத்தவன் யார்? And so the Lord asked, and who said you that you are naked? இதுதான் 2 நாக்கு. So this is double tongue. நீங்க நமக்கு எத்தனை பேருக்கு 2 நாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. And so I don't know whether you have double tongues in this ministry. எங்க எல்லாருக்கும் ஒரு நாக்கு தான் இருக்கு. ஆனா அப்படியே சட்டக்குன்னு மாத்தி சப்ஜெக்ட்டை கொண்டு வருது. And so all are having a single tongue, but when the time comes and you are changed or you are reverted in your subject. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உனக்கு ஒரே வழிதாங்க இருக்கணும். After coming to this religion, and you must have only one way. ஒரே வழிதான். That's only one way. இருவழி உள்ளவன் இருவழியில யார் இருப்பா? ஒரு கழுதை இருந்துச்சு. And so in a double way, they that are a double ways, and there was an ass. இருவழியில கட்டப்பட்டிருந்தது யாரு? And who gave room for that ass? ஒரு கழுதை தான் இருவழி சந்தியில கட்டப்பட்டிருந்தது. And so the ass was tied up in the 2 roads. அதையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இருவழியில இருந்து எடுத்து தான் வழியில அதை இழுத்துட்டு வந்துட்டார். And even Lord Jesus Christ and took it on his own way. மார்க் 11:4ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Mark chapter 11 verse 4. இருவழியில் நீ போனால் நீ திரியாவரக்காரனாய் மாறுவாய். And so when you go in double ways, and you will become a pervert. நீதிமொழிகள் 28:6. 28:6 of Proverbs. நீதிமொழிகள் 28:6. 28:6 of Proverbs. இருவழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. இருவழியில நடக்கிறவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் அவனை விட தரித்திரன் வாசி. And he that is perverse in his ways and better than him is rich. திரியாவரன்னா எப்படி தெரியுமா? And you what is the pervertness? யாருக்காவது அந்த வரம் இருக்கான்னு பாருங்க. And do you have this gift? மேக்ஸிமம் அது பையங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப இருக்கும். And so most of the boys and girls have this gift. திரியாவரம். And pervert or perverse in ways. அது ஒரு கிஃப்ட்ங்க. And so it is a gift. அது என்ன gift தெரியுமா? You know what is that gift? திரியாவரம் உங்களுக்கு அந்த gift பத்தி உங்களுக்கு தெரியுமா? Do you know about the gift of this pervertness? திரியாவரம் உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? You know what the people they are having this gift of pervertness. அவன் வந்து வாயில பேச மாட்டாங்க. They will not speak through their mouth. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? மெசேஜ்ல பேசுவானோ? And will he speak through messages? எப்படி? நீதிமொழிகள்
6:13 இருந்து வாசிங்க. Proverbs chapter 6 verse 13 onwards. அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். எப்படி? அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். இதுதான் திரியாவரம். இரு வழியில உள்ளவனுடைய செய்கை எப்படின்னா, அவன் எப்படி பேசுவான்? கண்களால அப்படி பேசுவாங்க. And see the action of the person they are that are having forwardness and they speak through their eyes. எது பேசும்? And how they speak. பையங்க பொண்ணுங்க இப்பெல்லாம் முக்காடு ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவா. நல்லா கவனிங்க பார். Boys and girls, please listen carefully, and now they cover their head now. திரியாவரத்துக்கு காரணம் எதுல பேசுவான்? And how the forward will speak? கண்ல சைகை காட்டுவாங்க. And they wink with their eyes. உங்க பொண்ணுக்கு பையனுக்கு இப்படி ஆவி இருக்கான்னு பாரு, இல்ல உனக்கே இருக்கான்னு பாரு. And check whether your daughter is having the spirit or check whether you have the spirit. தன் கண்களால் சைகை காட்டுவான். And they will wink with the eyes. பேசுறது எப்படி பேசுது? And how they speak? கால் பேசுது. And their feet will speak. கால்களால் பேசி and speaking with their feet தன் விரல்களால் போதனை செய்கிறான். and teaching with the fingers. அப்படிமா அது அவனுக்கு மட்டும் தான் புரியும், அவளுக்கு மட்டும் தான் புரியும். நமக்கெல்லாம் ஒண்ணுமே குருடன் செவிடு மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். And so we will be like a blind and deaf moving, only they will understand the gestures. ஒரு வீட்டுக்கு நான் போனேன். I went to a house. அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை. And so there was a problem to the daughter. பிரச்சனை என்ன? அன்னைக்கு நைட் ஒரு பையனோட ஓடுறான்னு எனக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்க. The problem, and they gave me a news and she is going to elope with a boy. எனக்கு கொதிச்சு போயிடுச்சு. And so I became hot. உடனே வண்டியை தூக்கி கொண்டு போய் நேரா அவங்க வீட்டுக்கு போய்ட்டேன். And so I took my vehicle and went to their house. இவன் எங்க ஓடிடி போய் ரோப்பற பிசாசு அவளுக்குள்ள பூந்துருச்சோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டேன். And so I went to the house, and before leaving the house, அவ அப்பதான் வேகமா புறப்பட்டு ஆபீஸ்க்கு வெளிய வரா. and she was coming hurriedly to go to the office. உன்னை பத்தி நான் தப்பா கேள்விப்பட்டேன். நீ இப்ப எங்க புறப்பட்டு இருக்க? ஆபீஸ் போறியா இல்ல வேற எங்கயாவது மூவிங்கான்னு கேட்டேன். I heard wrong about you, and so are you going to office or moving out somewhere? கை கால்ல வட்டன்னு உதிரிட்டாங்க. And she started to shiver and hell and severe. ஏனா பக்கா பிளான்ல தான் வண்டி கிளம்புது, நான் குறுக்க போய் நிப்பாட்டி இருக்கேன். Because and with right plan I was there and came straight to the place. அவங்க அம்மா வந்து என்னதுன்னாங்க. And mother asked, and what happened and what is the matter? இவளுக்கு ஒண்ணுமே ஓடல. And she don't know what to do further. உடனே டக்குன்னு அப்படி கதவுக்குள்ள போய்ட்டா. And she turned and put him in. அவங்க அம்மா இங்க இருக்காங்க, அவ கதவுல இருக்கா, ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இருக்கேன். இப்படி V ஷேப்ல நான் இருக்கேன். And so I am standing in V shape. அப்படினா உங்களுக்கு புரிஞ்சுதா? தயவு செய்து எதையாவது சொல்லிடாத. நீ ஃபெய்த்தோம் போ, நான் எங்கே வந்துடுறேன். நேரா ஃபெய்த்தோம் வரேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. And give me action saying that please go to faith home and don't reveal any matter. I will come to faith home. தயவு செய்து என்னத்தையாவது இப்ப எங்க அம்மா முன்னால சொல்லிடாதீங்க, எல்லாரும் செத்துருவாங்க, இல்லைன்னா என்னைய கொன்னே விடுவாங்க. அதனால நீங்க போங்க, நான் எங்க வரேன் ஃபெய்த்தோம். ஆனா வந்துருச்சு. Please don't tell anything in front of my mother and go to faith home, and she reached faith home then. இதுதான் திரியாவரம். And this is forwardness. இருக்கா பாரு. Do you have this? நீ நின்னுட்டே இருப்ப, நீ ஜெபிச்சிட்டே இருப்ப, அவன் கண்ணுல பேசுவான், கையில பேசுவான், வாயில பேசுவான், கால்ல பேசுவான். அது வாட்டுக்கு இப்படிமா நமக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க திரும்ப இப்படி இருங்க அப்ப நம்ம தான் பேக் ஆயிடுவோம், அவங்க ஞானி ஆயிடுவாங்க. And so we will become mad and they will be like a wise and make actions and they speak with each other. இருவழி உள்ளவன், and they are having the two ways, அவன் விழுவான், and they will fall. நீதிமொழிகள் 28:18 கையை காட்டுறது காலை காட்டுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு டைம் வரும் பொழுது உன் வாழ்க்கை விழுந்து போகும். And 28:18 of Proverbs, when one time comes and you can wink and you can eye whatever you could do, but one time comes and you may fall. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிற ஒருவன் எதிலாவது ஒன்றில் என்ன செய்வான்? நிச்சயமாய் விழுவான். He that is perverse in his ways and going in double ways will fall at once. அதனால தான் இந்த மெசேஜ் கவனிங்கன்னு சொன்னேன். And so I said, listen that sermon. இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, வயோதிபர்களுக்கும் சேர்ந்ததே. It's not only to the youth boys and girls, also to the elders. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கும் சேர்ந்ததே. And not only to the believers, also to the servants of God. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? And how is the word of God? இருபுறம் கருக்குள்ள பட்டயம், வெற்றவனுக்கு கவனிக்கலனா வெட்டிடும். And it is a two-edged sword, and when it cut and it cuts others. இன்னைக்கு உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? And today how is your mind? இருமனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை கொண்டு வரும். And double mind will cause falling in your spiritual life. யாக்கோபு 1:8 என்ன சொல்லுகிறது? And what James chapter 1 verse 8 says? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். And so he that is having double ways is unstable in his ways. இன்னைக்கு अनेகர் இருமனம் உள்ளவர்களாக தான் இந்த மார்க்கத்துல இருக்கிறீர்கள். And so many are in this religion with double ways. இருதயத்துல கூட ஒரு சிலருக்கு இருமனம் இருந்துகிட்டே இருக்கு. Even in heart, and some are having double ways. யாக்கோபு 4:8ல நீங்க அதை பார்க்க முடியும். You can see this in James chapter 4 verse 8. சங்கீதம் 12:2 பார்க்கும் பொழுது, when we look unto Psalm 12 verse 2, 12ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், Psalm 12 verse 2,
அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சக இருமனம் உள்ளவங்க பேசுறது அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி பேசுவாங்க. And so they that are speaking with double heart and they speak like honey flows. இந்த சில பிசினஸ் பண்றவங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா பேசிடுவான், நம்மால பெரிய பரிசுத்தவான்மா டம்முன்னு போய் அதுல போய் ஏமாந்து விழுந்துருவான். And so some they are doing the business and they speak like a saint, and so our people and they will fall into their words. நம்ம ஆளுங்க கூட பணாச வேண்டாம் வேண்டாம்னு 1000 தரம் சொன்னாலும் இவனும் போய் அழகா போய் உள்ள விழுந்துறான். And when we teach our people should not have a lust love of money, but easily they will fall into it. அதனால இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உனக்கு இரண்டு எஜமான் இருக்க கூடாது. After coming to this religion, and no one should have two masters. அப்படி இருக்கலாம், you may have, அது உனக்கு திறமையா இருக்கலாம், it may be your talent, ஆனா ஒரு டைம் வரும்பொழுது ஒருவனை நீ சிநேகிப்பாய், ஒருவனை பகைப்பாய். but one time comes and you will love one and you will hate another. ஒரு டைம் வரும்பொழுது ஒருவனை பற்றிக்கொள்வாய், ஒருவனை அசட்டை பண்ணுவாய். And when one time comes and you will hold on one and you despise another. ஒரு டைம் வரும்பொழுது நீ தேவனுக்கு ஊழியம் செய்வாய், இன்னொரு டைம் வரும்பொழுது நீ மாம்சத்துக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்வாய். When one time comes and you will serve God, and another time and you will serve the world or to the flesh. இப்போ உங்களுக்கு எஜமான் யாருன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். Now identify and analyze and who is நீ your யாருக்கு master. ஊழியம் செய்கிறாயோ அவன்தான் உனக்கு எஜமான். To whom you are serving and he is your master. நீ தேவனுக்கு ஊழியம் செய்தா தேவன் உனக்கு எஜமான், உலகத்துக்கு நீ ஊழியம் செய்தா நீ உலகத்து அவன்தான் உனக்கு எஜமான். If you serve God and he is your master, if you serve this world and the world is your master. ஓசியா 12:12 பார்க்கும் பொழுது, When we look unto Hosea chapter 18 verse 12, யாக்கோபு யாருக்கு ஊழியம் செஞ்சான்? and to whom and the Jacob ministered, தேவனுக்கு ஊழியம் செஞ்சான். and did he minister to God? யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து. யாருக்காக ஊழியம் செஞ்சான்? Chapter 12 verse 12 of Hosea, to whom he ministered, யாக்கோபு யாருக்காக ஊழியம் செஞ்சான்? and to whom he served. தேவனுக்கு ஊழியம் செஞ்சானா? Did he serve for God? பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செஞ்சானா? And did he take the Bible and minister? டிராக்டர் எடுத்துட்டு ஊழியம் செஞ்சானா? And did he take the tracts and do the service? ஏரியா பிரேயர் போய் ஊழியம் செஞ்சானா? And did he went to the area prayers? அலைஞ்சு திரிஞ்ச சண்டே ஸ்கூல் ஊழியம் செஞ்சானா? And did he went wandered around here to do the Sunday school ministry? அவன் யாருக்காக ஊழியம் செஞ்சான்? And to whom he served? யாருக்கு ஊழியம் செய்தான்? And to whom he served? ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செஞ்சான். And he served for a maid. 7 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டு கடைசில பெண்ணுக்கு தான் அவனுடைய ஊழியம் போய் சேர்ந்தது. And 7 years and he served at last and he served for a girl. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? And my dear people of God, and whom you are serving? நீ தேவனுக்கா, மனிதனுக்கா, தேவனுக்கா, உலக பொருளுக்கா, யாருக்கு நீ ஊழியம் செய்கிறாய் என்பதை இந்த கம்யூனியனுக்கு முன்னால நீ டிசைட் பண்ணி ஆகணும். Before this communion you must decide to whom you are serving. Or you serving God or to this world or to the things of this world? நீ யாரை அசட்டை பண்ணுகிறாய்? And whom you are despising? யாரை பற்றிக்கொள்கிறாய்? And whom you are holding on? யாரை வெறுக்கிறாய்? And whom you are hating? யாரை நேசிக்கிறாய்? And whom you are loving? இத நீ இப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். And now the Lord took you to the time to meditate and to analyze in what you are. ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா ஆண்டவரை நேசிப்பாங்க, ஆனா அதே நேரத்துல இன்னொரு பகுதியில இன்னொரு ஆளை நேசிச்சுக்கிட்டே இருக்கும். And some says I am loving God another part and they love another. ஒரு பொண்ணு ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. கடைசில பார்த்தா அந்த ஜேல மறைஞ்சிருக்கிறது ஜீசஸ் அல்ல, இன்னொரு பையன். And so one person and was staying confessing like this, and Jesus loves you, but inside the J and someone was hidden. நான் வாங்கி பார்த்தேன். I got it and say ஜே யார் எழுதி இருக்கு? ரத்தத்துல எடுத்து எழுதி இருக்காவா? And she took her blood. இயேசு மேல இப்படி ஒரு ஆசையா? எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். And she took blood and wrote the name as JL, and so I had a doubt in it. ஜேங்கற வார்த்தை மட்டும் எதுல எழுதி இருக்கு? பேப்பர்ல எழுதினாலும் சரி, கீ செயின்ல எழுதினாலும் சரி, எல்லாம் ஜே மட்டும் ரத்தத்துல எழுதினது. And so whether she பச்சை ரத்தம் குத்தி எழுதி இருக்கா? And whether she writes in paper or whatever it may be or chains, and she used to write the letter by J in her blood. எங்கேயோ ஒரு டவுட் இருக்கு. And so I had a doubt in this. நானும் காலேஜ்ல பார்த்துட்டு தான் வந்தேன். And so I too went call and said, இந்த ஜேல இருக்கிற ஆள் ஜீசஸா யார்? who is hidden inside this J? Is it Jesus or someone? கடைசில பார்த்தா அது ஜேல வேற ஒரு ஆள் பிசாசு மறைஞ்சிருக்கான். And so inside the J and the devil was hidden. நீ யோசிக்கணும். You must confirm. ஆவில் நிறையறவங்க குதிக்கறாங்க, அஜாபூஜானாலும் சரிதான், அது எதுக்கு குதிக்கறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியுங்க. I must fill in spirit, I do not know unto what reason, and they are filling and jumping in spirit. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு நீ ஏமாந்தற கூடாது. After coming to the spiritual life, and you should not be deceived. யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்னா, என் ஆத்துமாவை போல நேசிக்கிறேன். And Jonathan said unto David, I love you like my soul. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த சப்ஜெக்ட் உங்கள்ட்ட பேசினேன். And so I have said about the subject before this. ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? But what is in? யோனத்தான் சொல்றான், நான் தான் இரண்டாவது வருவேன், நீ ஃபர்ஸ்ட், நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஹை லெவல்ல போய்டுவோம், நீ ஆட்சியில இருப்ப, நான் தான் துணை முதல்வர்னு சொன்னான். And so Jonathan said, I will be second to you, and so I will be the as an person. முடிவு என்னாச்சு? And what was his end?
சவுலோட போய் செத்து போனான். And so he died with Saul. 1 சாமுவேல் 18 1 2 3ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, and when you read in 1 Samuel chapter 18 verse 1 2 and 3, அங்க அவன் சொல்றான் ரெண்டு பேரும் உயிரை போல் சிநேகித்தார்கள். and so it is said that and love each other like a life. ஆத்துமாவை போல சிநேகித்தார்கள். and so and they love their own soul. ஆனா 2 சாமுவேல் 1:23 பாக்கும்போது, but when we look unto 2 Samuel chapter 1 verse 23, அவர்கள் உயிரோடு இருக்க நாட்களிலே பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். and so it is said that and when they were alive and they were lovely and மரணம் கூட pleasant, அவர்களை பிரிக்க முடியவில்லை. even the death did not separate them. அப்ப ரெண்டு பேருக்கு அவன் ஊழியம் செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? and see and he served two masters. அவனுடைய மைண்ட்ல பாருங்க, வெளிய பாக்கும்போது இயேசுவே உம்மை நேசி, தாவீதே உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், இப்படி தான் இப்ப பாதி பையங்களும் பொண்ணுங்களும் எல்லாருக்கும் நேசிக்கிறேன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு, இவன் எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கான். and so most of the girls and boys and they are giving letters to another and saying I love you. அது சொல்றது ரொம்ப ஈஸி தானே. ஒரு நாள்ல ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு 100 ட்ரிப் சொல்லலாம். உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், 100 ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி 100 ட்ரிப் சொல்லலாம். 100 வேறையும் சொல்லலாம். It is very easy to say or even 100 times I love you, but it is not innocence. இன்னைக்கு உலகம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. That's what the world is going around. இவனும் சொன்னான், தாவீதே உன்னை நேசிக்கிறேன், கட்டி பிடிச்சுக்குவான், Dress எல்லாம் மாத்திக்குவாங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுவான், அழுவான். ஓ பாத்தீங்கன்னா உலகமே நம்பிரும். Even he said and even the world believed them, and so used to say and David I love you, and even they change your raiments and garments. அடுத்த செகண்ட் அப்படி சவுல பார்த்த உடனே எப்படி மாறிடுவான், டாடின்னு கூடயே போய்டுவாங்க. And next moment when he saw Saul and he will go after by saying father. Why? ஒருவேளை தாவீது இந்த போஸ்டிங் வராட்டா யாருக்கு போஸ்டிங் கிடைக்கும்? புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை சவுல் அடிக்கிற அடியில ஒருவேளை தாவீது செத்துட்டான் அப்படின்னா சவுலுக்கு அடுத்து யாரு? யோனத்தான் தான் போஸ்டிங் வரும். இவனுக்கு பாருங்க அப்படி டபுள் மைண்ட்ல தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். And he was moving with double mind if the David was losing his post and the post may come to his means. ஆனா பாக்கும்போது எப்படி பேசுறது? But when he sees and how he speak, அடுத்த வாரம் ராபோஜனத்துல பாருங்க, எல்லாரும் முத்தம் கொடுக்கறதெல்லாம் பாருங்க. and so next week during communion service we can see and how they hug each other and kiss. முத்தம் கொடுத்துட்டேன்னா சாகற வரைக்கும் அந்த முத்தத்துல உண்மையா இருக்கணும். And so when you kiss other and you have to be faithful till the end. அதுக்கு பிறகு அந்த பழைய லிஸ்ட் கதைகள் சம்பந்தமே பேசவே கூடாது. Then after and you should never open the old stories. ஒரு ராபோஜனங்கிறது ஒரு பிறப்பு மாதிரி. A communion it is like a birth. ஒரு நித்திய ஜீவன். It is eternal life. அதுக்கு பழசு எல்லாம் அப்படியே செத்து போயிடும். And so all the old natures must be dead. இன்னைக்கு अनेகர் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And today many are living double life. இரட்டை வாழ்க்கை ஒரு நாள் உன்னை அழிவிலே கொண்டு போய் நிறுத்தும். And so one day or another day this double life will take you to the destruction. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And today how is our life? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. The kingdom of God is not in word but in power. நீ மனசுல மட்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. And what is the use when you are doing the ministry in mind alone? ஒரு ஆண்டவரே நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமாய் நினைக்க விரும்புகிறேன், உமக்கு அப்படி செய்ய விரும்புகிறேன், இப்படி செய்ய விரும்புகிறேன், எல்லாம் கரெக்ட். ஆனா சூழ்நிலை வரும்போது நீ செய்யணும்ல. And some says I want to lead a holy life, I want to do this life and that, but when situation comes and you must do this. ஆண்டவரே நான் ஒரு நாளில் 7 மணி நேரம் ஜெபிப்பேன். இது எல்லாரும் 24 மணி நேரம் ஜெபிங்கன்னு நீ வாயை திறந்து சொல்லலாம். ஆனா ஜெபிக்கணும், அதான் வாழ்க்கை. And you may confess, Lord I will pray 7 hours a day. You can even pray 24 hours. You must practice and that is life. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Can you understand what I say? மனசுல நீ ஊழியம் செய்யறதல்ல, மாம்சத்துல ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்யணும். And it doesn't matter that doing the ministry in mind and you must do your ministry in flesh. தியரி வந்து மனப்பாடமா படிச்சு எழுதிரலாம், ஆனா பிராக்டிகல் லைஃப்ல நீ ஜெயிச்சு காட்டணும். And theory you can memorize and you can write, but in practical life you must overcome and you must live. 10 நிமிஷம் ஜெபிப்பேன்னு சொன்னியா, அதுல நீ ஃபாலோ பண்ணு. And when you confess I will pray 10 minutes a day and you must follow it. ஒரு நேரம் உபவாசம் சொன்னியா, அந்த ஒரு நேரத்தை ஃபாலோ பண்ணு. And so when you are taking determination to take one time fasting and you must follow. ரெண்டு அதிகாரம் படிப்பேன்னு சொன்னியா, அதுல உண்மையாயிரு. So when you took determination saying I will read 2 chapters a day. பைபிள் என்ன சொல்லுகிறது? And what the Bible says? கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன்னை அநேகத்துல கர்த்தர் அதிகாரியாக மாற்றுவார். And be faithful in few things and Lord will make you a ruler among most things. 10 நிமிஷம் ஜெபிக்கிறவனுக்கு அதிலே கொஞ்ச நேரம் அதுல இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு டைம் போறது தெரியாது, 15 நிமிடத்துக்கு வந்துருவான். And he that is being faithfully for 10 minutes and he do not know how the time pass and he will start to pray for 15 minutes. இப்படியே அவனுக்குள்ள ஜெப ஆவி உள்ள வர அவன் மணிக்கணக்காக இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதானத்துல விழுந்து கிடக்க வாஞ்சிப்பான். And when the spirit of prayer comes and he will decide to fall in the feet of God and stay in the presence of God for hours together. மனதில் ஊழியம் அல்ல, மாம்சத்தில் செய்கிற ஊழியமே தேவனால் அங்கீகரிக்கப்படும். And not the ministry doing in mind, the ministry which you do in flesh will be acknowledged. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to spiritual life, நீ செயலில் எவ்வளவு காண்பிக்கிறாயோ அவ்வளவுதான் உனக்கு பிரதிபலன். And so you have reward and what you show in your works and deeds.
ஆதியாகமம் 25ல பாக்கும்போது 25ல பாக்கும்போது When you see in Genesis chapter 25, அங்க ஒரே வீட்ல தாய் தகப்பன் ரெண்டு பேர் இருக்காங்க. and so in a house, father and mother and the child was there. அந்த வீட்ல ரெண்டு பிள்ளைகள். And there were two children. ஆனா பிரச்சனை என்ன? What is the problem? அப்பா ஒரு ஆளை நேசிக்குது, அம்மா ஒரு ஆளை நேசிக்குது. And father loves one and a mother loves another. ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. And so there was a small difference between them. என்ன டிஃபரன்ஸ்? And what is the difference? தகப்பன் ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். And so father and he loved Esau. தாய் யார் மேல பட்சமாய் இருந்தாள்? தாய் யாக்கோபின் மேல பட்சமாய் இருந்தாள். And so the mother and loved Jacob. ஆனாலும் Even so, பிரச்சனை என்ன நடந்தது? you know what the problem? இந்த சரியில்லாத ரெண்டு மனசு இருந்ததனால And they had two mind. ஆசீர்வாதத்தை மாத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். And so he was cast to the situation to give the blessings in the friends. ஆனா மல்கியா முதலாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, But when you see in the same chapter about this, தேவனை பத்தி பைபிள் சொல்லுகிறது, and it is said about God like this, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். and it is said, I loved Jacob but I hated Esau. மல்கியா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Malachi chapter 1 verse 3 and 4. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். இங்க தேவன் வெறுக்கிற ஆளை ஈசாக்கு நேசிக்கிறான். And so here whom the God hates and he loved Jacob. தேவன் யாரை வெறுக்கிறாரு? And Lord whom they? ஈசாக்கை வெறுக்கிறார். ஏசாவை வெறுக்கிறார். And God did not love Esau. அப்ப ஏசாவை வெறுக்கும் பொழுது ஈசாக்கு யாரை நேசிக்கிறான்? So when he hated Esau, தேவன் வெறுக்கிறவனை நேசிக்கிறான். and he hates and whom God loves. அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? தேவன் வெறுக்கிற சுபாவத்தை நாம் நேசிப்பது. And so and we are loving the nature where God hates. இந்த ரெண்டு பேரில் உள்ள பிரச்சனையில அந்த ரெண்டு சந்ததியுமே பிரிஞ்சே போயிடுச்சுங்க. And so because of the problem between them and the two generation was separated. இன்னைக்கு கூட நம்ம வீடுகள்ல விசுவாசிகள் வீடுகள்ல கூட பையன் அம்மா சைடு பொண்ணு அப்பா சைடுலன்னு அப்படி டைவர்ட் ஆகி நின்னுக்குது. And so even in our families we can see and father on one side and daughter on another side. ஒருவேளை அது சாயல் அப்படி மாறி வந்துச்சோ இல்ல உண்மையாகவே அப்படி மாறிட்டாங்களோ தெரியல. I don't know because of the image or likeness was changed or truly they were changed. அப்படிதானே? Is it right? நார்மலாவே சைக்காலஜியா நீங்க பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட பொம்பளை பிள்ளை இருக்கும், அம்மா கிட்ட யார் இருப்பா? ஆம்பளை பையன் இருப்பான். And normally when you see in psychology and the girl children and they will attach with father and the boys will attach with their mother. ஆனா அதே நேரத்துல சிலருக்கு சாயல் மாறி வரும், உடனே அங்கங்க இழுத்துக்கும், இது என் குடும்பம் இது உன் குடும்பம்னு. And so the countenance and likeness may be changed and they may be extreme with others. அப்படிலாம் தப்பு. And so it is wrong practice. தேவன் வெறுப்பதை நீ வெறுக்கணும், தேவன் நேசிப்பதை நீ நேசித்து பழகணும். And what God hates you must hate and what God loves you must love. ஆதியாகமம் 25-28ல பார்க்கும் பொழுது ஒருவர் மேல பட்சமா இருக்கிறார், ஒருவர் மேல் பட்சமா இருந்தார். In 25-28 of Genesis we can see and mother loves one and father loves another. யாரை நீ நேசிக்கிறாய்? And whom you are loving? நீ தேவனை நேசிக்கிறாயா? Are you loving God? தேவனுடைய ஊழியத்தை நேசிக்கிறாயா? Are you loving the ministry of God? தேவனை பற்றிக்கொள்கிறாயா? Are you holding on God? இல்ல உலகத்தை நேசிக்கிறாயா? Are you loving this world? இல்ல உலகத்தின் ஊழியங்களை நேசிக்கிறாயா? Are you loving the ministries of this world? இன்னைக்கு நீ இத சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And so it is needful for you to understand this in a good way. ஒன்னு ராஜாக்கள்ல பார்க்கும் பொழுது When you see in 1 Kings 18ஆம் அதிகாரம் chapter 18 21ஆம் வசனம் verse 21. ஒன்னு ராஜாக்கள் 18:21ல பார்க்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இங்க ஒரு கேள்வியை முன்னால வைக்கிறான். And how here plays a question before him. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். All of the people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தான் கர்த்தர். And so for the people of Israelites and God is the Lord. ஆனா நடந்தது என்ன? And what happened? இந்த ஜனங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி நடந்தார்கள். And the people and they walked with double opinion. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? How many are like this? அப்பனா எலியா அழகாக சொல்கிறான். And so Elijah said very clearly, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று. if the Lord God follow him. பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. And if Baal is the Lord and follow Baal. நான் அப்படி தாங்க பிரசங்கம் பண்றேன். Even I am also preaching the same. ஒன்னு நீ பாவியா இரு. You be a sinner. இல்லனா எப்படி இரு? பரிசுத்தவானா இரு. Or be a saint. வேஷம் போடாத. And you should not be in disguise. அது ஏமாந்துரும். And you will be deceived in it. ஒரு டைம் வருகையில நீ வந்து கைவிடப்பட்டு பயங்கரமான ஒரு அபாத்திரமான ஒரு சூழ்நிலைக்கு போய்டுவே. When one time comes and you will be forsaken in the rapture and you will become unworthy. உங்க சம்பாத்தியத்துல 10ல 1 கொடுக்குறீங்க. And so you are giving on 10th of your tithe. இந்த சத்தியத்துக்காக நீங்க நகையவே போடுறது இல்ல, உலகத்துல எளிமையா வாழ்றீங்க. And you are living a simple life, not even adorning with jewels. இந்த சத்தியத்துக்காக நீங்க மருந்து எடுக்காம சாகுறவங்க சாக கொடுக்கறவங்க எவ்வளவு இருக்கீங்க. And many are here and for the sake of the truth you are ready to give your life not taking medicines. இந்த சத்திய
சத்தியத்துக்காக நீங்க மீசை தாடி எல்லாம் எடுத்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு என்னென்ன உங்களுக்குள்ள பிரதிஷ்டை இருக்கோ என்னென்ன கர்த்தருடைய வார்த்தையில ஆவியில ஏவப்படுறீங்களோ அவ்வளவும் செய்றீங்க. And you removed your mustache and beard even, and you whatever it's urged in your spirit, and you're able to sacrifice everything for the sake of this truth. இவ்வளவும் செஞ்சுட்டு நீ ஏமாந்தற கூடாதுன்னு நான் சொல்றேன். I'm telling, after coming to all this consecration, and you should not be deceived. லட்சக்கணக்கில் காணிக்கை கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க. And there are people who gives lakhs of money as tithes. கோடிக்கணக்கில் காணிக்கை கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க. And there are many people who give offerings of crores. கோடி கணக்கில் ஞான காணிக்கை கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க. And there are people and who offer money in crores and crores. இவ்வளவும் கொடுத்துட்டு அந்த மனுஷனோ அந்த ஆளோ இல்லாட்ட அந்த விசுவாசியோ பரலோகத்துக்கு வரலன்னா எவ்வளவு கஷ்டம். And so after giving all these things, after sacrificing this, if a man is not coming to the kingdom of heaven, and how difficult it is. நீ முடிவெடு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. If God be God, Lord, and you must follow him. பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. If Baal is the Lord, and you must follow Baal. இந்த மார்க்கத்துல வந்துட்டா இதல ஸ்ட்ரைட்டா நீ கரெக்ட்டா போயிட்டே இரு. After coming to this religion, and you must go straightward. வளையாத. And you should not bend. இஷ்டத்துக்கு போகாத. And you should not go to according to your desire. இந்த நண்டுகளுக்கு எல்லாம் ஒரு போட்டி வச்சாங்க. And so, and they all hate for the hens. கிராப்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நண்டு? And do you all know about crab? 1 2 3 னா ஒண்ணு நேரா போல எல்லாம் இப்படி தான் போச்சு. அதனுடைய பிராக்டீஸ் என்னது? zigzag தான். And they said 1 2 3 and none went straightward, and so all went in zigzag position. நீங்க கடற்கரையில போய் அதை துரத்தி பாருங்க. கடற்கரையில போயிட்டு அதை துரத்தி பாருங்க. And so you go to the seashore and just cast out. உங்களை பைத்தியம் பிடிக்க விட்டுருங்க. And so it will make you mad. ஸ்ட்ரைட்டால போய் அதை பிடிக்க முடியாது. You cannot go straight and you can catch. ஒரு செகண்ட்ல இப்படி போகும் இப்படி போகும். அது zigzag தான் அதனுடைய ரூட். And within a second it crosses this side and that side, it goes in zigzag இந்த position. மார்க்கத்துல வந்தா இப்படி zigzagலாம் வண்டி ஓடாது. After coming to this religion, and you should not go in zigzag way. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் இந்த சத்தியம் உண்மையா இத ஃபாலோ பண்ணு. இது சத்தியம் உண்மை இல்லன்னு உனக்கு தெரியுதா? போயிட்டே இரு. If the Lord is your God, you must follow him. If the truths are truth, and you must follow this truth, or you must depart away from this. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கண்டுபிடி, வசனத்தை படி, சத்தியத்தை கேளு, ஆவியானவருடைய உதவியை வச்சு வசனத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணு. இது கரெக்ட்டா? ரைட், ஓகே, செத்தால இதுல தான் நிக்கணும். முடிவு பண்ணி. You must find out, you must examine, you must analyze with the word of God, and if it is true, and you must follow this, and even till your death, and you must follow these truths. சரியா கிளியர் பண்ணிட்டு இதுல ரூட்ல போ. And you must clear out and must forward in this group. குருட்டு விசுவாசம்லாம் இதுக்கு உதவாது. And you should not have the blind faith in it. கரெக்ட்டான பாதையில நீ போகணும். And you must go and travel in a right path. உன்னுடைய நினைவுகள் இரண்டு நினைவுகளால் ஏன் குந்தி நடக்கிறீர்கள்? And why thou walkest with two opinions? பைபிள் சொல்லுகிறது, The Bible says, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு அவனை செல்வத்துக்கு வழி நடத்தும். and he that is diligent will take him to riches. பதறுகிறவனுடைய நினைவு அவனை தரித்திரத்துக்கு வழி நடத்தும். And he that is panic will take him to the poverty. நீதிமொழிகள் 21:5. 21:5 of Proverbs. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். அப்ப பாருங்க, நீ இந்த மார்க்கத்துல மட்டும் ரெண்டு நினைவல்ல, உன் வாழ்க்கையில கூட உன் தொழில்ல கூட நீ ஜாக்கிரதையா இருந்தா செல்வத்துக்கு போலாம், நீ பதறிட்டேனா நீ வறுமைக்கு போகலாம். And not only this religion, and you should follow two ways, and so when you are diligent and you can go to the plenteous one, or you have to go if you are hasty and you have to need to face a poverty. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் ஒரு மனுஷனை செல்வத்துக்கு நேராக வசதி வாய்ப்புக்கு நேராக கொண்டு போகும். The thoughts of the diligent will take him to the riches. ஆனா பதறிட்டானா அவனுடைய நினைவுகள் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? தரித்திரத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு போயிடும். But if you haste, and he will lead him to poverty. இப்போ என்ன நினைவுல நீங்க போயிட்டு இருக்கீங்க? Now what opinion you are sitting? ஒரு சிலர்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பழைய தன்மைகளை விட முடியாம அப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க. And some are here and sitting here, and with many years passed in this truth, but they are not able to leave their old natures. நம்முடைய ஆளுங்களை ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும்னா கல்யாணத்துல கண்டுபிடிக்கலாம். And so to know about the originality of our people, and we can identify during the time of marriage. இல்லனா சாவு வீட்ல கண்டுபிடிக்கலாம். Or you can identify in the death house. வாழ்விலும் சாவிலும் தான் நம்முடைய விசுவாசிய ஒரிஜினலா, அது வரைக்கும் சும்மா சுத்த பொண்ணுங்க, பசும்பொன். And so till and height and depth we can identify them, until then you can identify our believers as gold or as a pure gold. அந்த வீட்ல ஒரு சாவோ நடந்தாலோ இல்லாவிட்டா அந்த வீட்ல ஒரு கல்யாணம்னு பார்த்தாதான் அது கவரிங்கா, அது பத்திரமாத்து தங்கமான்னு கண்டுபிடிக்கலாம். And during the time of the death or marriage we can identify whether it is covering or pure gold. ரெண்டு ராஜாக்கள்ல நீங்க பாக்கும்போது, When you see in 2 Kings 5ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கும் பொழுது, chapter 5 verse 18 and 19, அங்க நாகமான் வந்து குஷ்டரோகத்துல சுஸ்தமாக்குறான். and Naaman, and he want to be cleansed and leper. அப்ப வாயை திறந்து சொல்லிட்டான், கர்த்தரே தெய்வம். And so he opened his mouth and said, and God is the Lord. கன்ஃபஸ் பண்ணிட்டான், இனிமேல் எனக்கு யார்தான் தெய்வம்? He confessed, கர்த்தர் தான் தெய்வம். and the Lord is my God. ஆனா புறப்படும்போது அவனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. But when he was healed, and he had a little doubt. ஏன்?
Why? ஏன்னா அவன் இருக்கிறது அந்நிய தேசம். Because and he was dwelling in a strange land. அவன் சீரியா தேசத்தான். And he belonged to the country of Syria. இப்ப அங்க இருந்து வந்து தான் அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. சுகம் கிடைச்ச உடனே என்ன சொல்லிட்டான்? இயேசுவே கர்த்தர் அப்படினு சொல்ற மாதிரி சொல்லிட்டான். And so after receiving the healing and he said and Jesus is God. இப்ப புறப்பட்டு வீட்டுக்கு போணும். And now he must return back to house. அவன் தேசத்துக்கு போகணும். And he must go to own country. அவன் தேசத்துல ஒரு வழக்கம் ஒரு பழக்கம் இருக்கு. And he had a practice or custom in his land. என்ன வழக்கம்? And what is that custom? அந்த தேசத்துல ஒரு திருவிழா நடக்கும். And so and that takes place a festival or feast in the land. விக்கிரகத்துக்கு ஒரு திருவிழா. And so they conduct festival for the idols. அந்த திருவிழாவுக்கு ராஜா போவார். And so the king will travel to it. ராஜா போகும் பொழுது யார் கூட போயாகணும்? படைத்தலைவன் கூட போகணும். And so when a king goes and also the prince go along with him. ராஜா வந்து இந்த படைத்தலைவன் தோள்ல கை வச்சிட்டு தான் எங்க போவாரு? அந்த கோயிலுக்குள்ள நுழைவார். And so keeping the eyes upon captain and he will enter into the fence. ரட்சிக்கப்பட்டு இயேசு தான் கடவுள் தான் கர்த்தர் தான் தெய்வம்னு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவனுக்கு இந்த டவுட் வந்துருச்சு. After getting saved and saying and Jesus is God and he had this doubt. என்ன பண்றது? And what to do? குழம்ப ஆரம்பிச்சான். And he started to lament. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா When you see in 2 Kings chapter 5. அவன் போய் கேட்டான். And he went and asked. ஒரு காரியத்தை நான் உமக்கு முன்பாக வைக்கிறேன். And I set a matter before thee. வாசிங்க 2 ராஜாக்கள் 5:17-18. And 5:17 and 18 of 2 Kings. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமன் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றார். எப்படி? நான் பலி செலுத்த மாட்டேன் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றான்? நான் எங்க போய் ஆகணும்? உள்ள போய் தான் ஆகணும். And he said that I will not sacrifice or do any offerings but I must enter inside. இப்போ நான் என்ன பண்றது? And what to do now? இது சீக்ரெட் கிறிஸ்டியன் கேக்குற கேள்வி. And this is the question asked by a secret Christian. நல்ல சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. And you must understand the truth well. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருந்து புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். And you may be unsaved or you may be saved newly. உங்களால முடிந்த அளவு இந்த விக்கிரகங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். As far as possible and you must refrain yourself from idols. ஆனா அதே நேரத்துல at the same time உங்களுடைய ரட்சிப்புக்கு பாதகம் வரும்னா நீங்க அங்க போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போ, அந்த ஆவி அடங்கி போய்விடும். And if any attacks come for your salvation and you must praise God and you must go there and the spirit will be diminished. நான் சாட்சிக்கு ஒரு சகோதரனை கொண்டு வந்தேன், ஊழியக்காரன், நீங்க கேட்டிருப்பீங்க. And so you heard about the testimony of a servant of God. அவனை கொண்டு போய் அந்த கோயில்ல விடும்போது அந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? செயலற்று போய் விட்டது. And so when he entered in the temple and the power of the spirit of the idol was deactivated. அதனால இந்த விஷயத்துல அவன் சொல்றான், கர்த்தர் தெய்வம் தான், ஆனா விக்கிரகத்துக்கு நான் போணுமே என்ன பண்றது? And so I said that and God is the Lord and so I want to go to that place and what should I do for it? அவன் சீக்ரெட் கிறிஸ்டியன். And he was a secret Christian. ஆனா இங்க இருந்துகிட்டே நீ சீக்ரெட்டா இந்த வேலைய பண்ண கூடாது. But staying here and you should not do secretly. இங்க இருந்துகிட்டே விசுவாசிகள் அநேகர் நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறதெல்லாம் ஒரு சிலர் பண்றான். And so staying here and some and they are seeing the homophones and they are kids. நம்ம ஆளுங்கிட்ட ஒரு சிலருக்கு கல்யாணத்துக்கு வராங்க, செவ்வாய்க்கிழமை தான் ஃப்ரீயா இருக்குன உடனே மூஞ்சியே மாறிடுதுங்க. And some people during the time of marriage they comes and when they see the date and their countenance was changed. உடனே அவங்க செவ்வாய்க்கிழமை சித்தப்பா வர முடியாது, பொண்ணு வர முடியாது, பையன் வர ஏதாவது ஒன்னு சொல்லி அந்த செவ்வாயில இருந்து வேற டேட்டுக்கு மாத்துறதுக்கு அவன் மேக்ஸிமம் ட்ரை பண்றான். And they will try to change the date from Tuesday or maximum trying by telling the reasons. And so my uncle or sim cannot come and attend the marriage. Why? தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு. And there is a proverb in Tamil Nadu. என்னது? செவ்வாய் வெறுவாய் அப்படினு ஒரு பழமொழி வச்சிருக்கான். செவ்வாய்க்கிழமை பண்ணா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். And if they do the marriages on Tuesday it will not prosper. இதனால ஒருத்தனும் நம்ம ஆளுங்க செவ்வாய்க்கிழமை கல்யாணம் கட்டறதுக்கு விசுவாசி கூட செவ்வாயா அடுத்த வாரத்துல பாருங்க வெள்ளிக்கிழமை கிடைக்குதா பாருங்க. Even our believers and they are not accepting to keep the marriages on Tuesday and they asking to shift on Friday. ஆனா யூதர்கள் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் கட்டறானா. But the Jews and they were marrying on Tuesday. இப்போ நமக்கு வந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அதை உண்டு பண்ணினார், அந்த நாளை சாயங்காலமும் விடிய காலமுமாகி 3ஆம் நாளானது கர்த்தர் என்ன செய்தார்? அதை நல்லது என்று கண்டார். And so and said that and Lord is 3rd day and the Lord saw it good. ஆனா ஹீப்ரு பைபிள்ல இந்த செவ்வாய்க்கிழமை தான் ரெண்டு இடத்துல சொன்னாராம், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அதனால அவனுக்கு அது சென்டிமெண்டா செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணமே கட்டணும்ங்கறான். In Hebrews Bible it is mentioned twice, its Lord said it is good and it is good, and so and they conduct all the good things all the time of marriage. பாஸ்டர் ஜோயல் சொல்வார் அடிக்கடி. And Pastor Joel used to say often. முகூர்த்தம்லாம் நான் பார்க்க முடியாது. And so I will not say all these dates.
என் டைரியில எது ஃப்ரீயோ அதான் உனக்கு முகூர்த்தம். And so I can see only when is free time for me. என் டைரியில எந்த நாள் ஃப்ரீயா இருக்கோ அதுதான் உனக்கு என்னது முகூர்த்த நாள். And which date is free in my diary, and that is the day of marriage. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And may God's holy name be glorified. நீ கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்று, விக்கிரகம் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If the Lord is God, you must follow God, and if the Baal or idol is God, and you must follow these idols. உனக்கு பணம் தான் வேணுமா போய்கிட்டே இரு. And so if you want money, you go after the money. உலகம் தான் வேணும்னா போய்கிட்டே இரு. If you want world, and you go after the world. இப்போ ஒரு சிலர்லாம் சபையை விட்டு வெளியே போயிடுறாங்க சூழ்நிலைகளால. Because of some situations, and they are departing the church. திருப்பி ஒரு டைமுக்கு பிறகு சபைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. But when one time comes and they decide to come, அது எப்படி சரியா ஒத்துக்கொள்ள முடியும்? and so some can accept this. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உனக்கு ஒன்னு வேணும்னு நீ போயிட்ட பிறகு திருப்பி இங்க வர கூடாது. After coming to the spiritual life, when you say no, and you should never return. நீ கரெக்ட்டா அந்த ரூட்ல தான் நீ போயிட்டே இருக்கணும். And you must go in the particular route. நீ இப்படி டைவர்ட் ஆகிட்டே இருக்க, டபுள் மைண்ட் ட்ரிபிள் மைண்ட்ல நீ வர கூடாது. And you should not be diverted and going in double mind or triple mind. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when you see James chapter 3, ஒரே நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் புறப்படலாமா? and so and can a praise and can a curse comes out of the same mouth? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பானமும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியுமா? And so is it possible to give a great water and drink to its sense? அவருக்கு வாசிங்க 10ஆம் வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்குமா? And will it comes? சுரக்குதே, ஒரு சில இடத்துல எல்லாம் சுரக்குதே. And for some it comes. இங்க அல்லேலூயாங்கற வெளிய போய்ட்டு என்ன எப்படா பேசணும்னு அடிச்சு போடுறான். So when you shout hallelujah here, when you go out and say, and how can you speak about இங்க like ஆவில this? நீ தீர்க்கதரிசனம் சொல்றான், வெளிய போய் நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்றான். And filling in spirit, and they are uttering prophecy, when they go out they are cursing others. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட கூடாது. Out of the same mouth and comes not, and the blessing and cursing. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? And 11th verse says, and that the fountain and sent forth of the same place sweet water and bitter. அப்படி உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. And so and it cannot bring forth the faint out of the tents. நான் பார்த்திருக்கிறேன், சுடுதண்ணீர் ஊற்றுகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். And so I have seen and some water of hot water. அப்படியே நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. And you can also see it. சில ஊற்றுகள் நீங்க எடுத்தீங்கன்னா எப்பவுமே என்ன தண்ணி வந்துட்டே இருக்கும், சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். And when you take some springs or fountain, and you will have the hot water always. இலங்கையில திரிகோணமலையில அப்படி ஒரு இடம் இருக்கு. And so in a place at Sri Lanka, and there is a place and fountains. சின்ன சின்ன குழியா தோண்டி அழகா வச்சிருக்காங்க, எப்ப எடுத்தாலும் சூடா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். And they did a small pit, and whenever you take, and you can take hot water. இது போல உலகத்துல பல இடங்கள்ல பல அதிசயங்கள் இருக்கு. And so there are many wonders in many parts of the world. ஆனா நம்ம ஆளுங்கிட்ட மட்டும் தாங்க சுடு தண்ணியும் வருது, பச்சை தண்ணியும் சேர்ந்து வருது. But to our people, and both the water comes out of their mouth, both hot water and cold water. இந்த மேஜிக்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கான் பாத்தீங்களா, தண்ணி ட்ரீட்மென்ட் இந்த பாட்டில தூக்கி கவுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க சுடு தண்ணி வேணும்னா இந்த பட்டன், ஹாட் வாட்டர், கூல் வாட்டர், ஆர்டினரி வாட்டர், மூணு வச்சிருக்கான். And so they place all the three waters, and normal water, hot water and cold water. இங்க ரெண்டு தான் சொல்லிருக்காங்க, மூணு வருது. Here two are mentioned, but there are three. ஒண்ணுல அமுக்குனா ஆர்டினரி வாட்டர். And so when you press, and you will the normal water. ஒண்ணுல அமுக்குனா என்ன வருது? ஐஸ் வாட்டர். And so when you next chill water. அடுத்து கொஞ்சம் அமுக்கிட்டு அப்படி ஒரு திருப்பினீங்கன்னா என்ன வந்துரும்? கொதிக்கும் தண்ணி சூடா. And when you press and hot water comes. நம்மளும் அப்படி மாறிட்டானேன்னா சந்தேகமா இருக்கு. I don't know whether our people also were tripped like this. ஒரு செகண்ட்ல டக்குன்னு துதித்தல் சபித்தல். And within a second, and they are twisted to cursing and blessing. தித்திப்பும் கசப்புமான தண்ணீர். And the water which gives sweetness and bitterness. பிரியமானவர்களே, இரட்டை வாழ்க்கை வேண்டாம். Dear beloved, and we don't want double acting life. நீ துதிக்கிற வாயில ஒருத்தனை சபிக்காத. And so the mouth with you bless, you should not curse others. துதிக்கிற வாயில தூஷணமா பேசாத. The mouth which you are blessing, and you should not curse or do the blasphemy. துதிக்கிற வாயில பரிசுத்தத்துக்கு மாறான காரியங்களை பேசாத. And the mouth of Abraham, when you praise God, and you should not speak contrary to God. பிரசங்கில பார்க்கும் பொழுது, when you see the book of Ecclesiastes, ஒரு துன்மார்க்கனை பத்தி எழுதி இருக்கு. it is said about a wicked. அவன் எங்க வருவானா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவான். He comes to the holy place. ஆள் யாரு? துன்மார்க்கன். And who is one? And he is a wicked. ஆனா அவன் வர்றதெல்லாம் எப்பவும் எங்க வருவான்? அடிக்கடி எங்க வருவான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவான். And where he comes, and he comes to the place of judgment. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 8:10 of Ecclesiastes. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். And I saw the wicked, and he had come and gone to the place of the holy. பெண்டிகாஸ்டுக்கு வாரான்னு சொல்லி யாரும் நம்பிடாதீங்க. And so don't believe, and they that are coming to the Pentecost. பெண்டிகாஸ்ட்ல எல்லாரும் வருவாங்க.
All will come to the Pentecost. பாவி வருவான், பரிசுத்தவான் வருவான், பரதேசி வருவான், வந்தவன் போனவன், அல்லேலூயா சத்தம் கேட்டது நான் வந்து சொல்றேன், எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனா இவங்களை நம்பி நீங்க வந்து பொண்ணு கொடுத்துட்டு பொண்ணு எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் மாட்டிக்காதீங்க. And sinners and saints and strangers and all will come to this place, and you should not be deceived looking unto these people. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவா இருந்த துன்மார்க்கர் And wicked, and they had the traveling to go hither and thither. இன்னொரு துன்மார்க்கன் இருக்கான். And there was another wicked, அழகா வசனம் பேசுவான். and he speak beautifully the word of God. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். Psalm 50 verse 16. 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? துன்மார்க்கனை பார்த்து சொல்றார், ஏன் உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறார். And so he asked unto the wicked, and what thou hast declared my statutes. அவங்க பேசுறதெல்லாம் வசனம், வந்து போறதெல்லாம் பரிசுத்த ஸ்தலம், ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்ல. Whatever he speaks is the word of God, and where he comes it is a holy place, but there is no change in his life. அதான் ரெட்ட வாழ்க்கைங்கிறது. And that is a double life. துன்மார்க்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் கிடையாது, ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கரெக்ட்டா வந்துருவான். There is no change in life in the life of the wicked, but he comes to the holy place. அவன்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா பிசாசு எதை வச்சு பேசுனது இயேசுட்ட வசனத்தை தான் பேசுச்சு. And how the devil speak with Jesus and with the word of God. பாஸ்டர் டிவி அடிக்கடி சொல்வார். And Pastor T used to say often. ஒரு நாள் சண்டே மார்னிங், one day on Sunday morning, ஒரு தனியான இடத்துல ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். and one was caught up in a lonely place. அந்த திருடன் அவனை பிடிச்சிட்டான். And so வழிப்பறி பண்றவன். And he was the man who was stealing the things. என்ன பண்ணான்? And what he did? இருக்கிறதெல்லாம் கொடுடான்னு சொன்னான். And he said, and you must give all the things you have. இவன் பயந்து போய் இருந்ததெல்லாம் நினைச்சிட்டான், கொடுத்தான். And he gave all his Bible and other things. பணம் கொடுத்தாச்சு, He gave money, பொருள் கொடுத்தாச்சு, and he gave the materials. வாட்ச் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டான். Also he gave his watch. இருக்கிறதெல்லாம் கொடுங்க. And he said, and whatever you have you give to me. அவன் என்ன சொன்னா தெரியுமா? You know what he did? நான் பெந்தேகோஸ்காரன், நான் பொய் சொல்ல மாட்டேன், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னான். And he said that, and I am a Pentecostal man, and I will not utter lies, and I have on this much. அவன் கேட்டான், And he asked, உண்மையாவே நீ பெந்தேகோஸ்காரனா? and truly are you a Pentecostal man? உடனே இவன் பார்த்தா நம்மளை விட்டுருவான் போல் இருக்குன்னு, ஆமா உண்மையாவே நான் பெந்தேகோஸ்காரன். Yes, I said that, yes, I am a true Pentecostal man. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆச்சு, நீ ஏன் கோயிலுக்கு போல? And today it is Sunday morning, and why you didn't come to the church? எப்படி ரிவிட் அடிக்கிறான், திருப்புறான். And see how he reverted him. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில ஆச்சு, நீ பெந்தேகோஸ்னா கோயிலுக்குள்ள போயிருப்ப. And today it is Sunday morning, and if you are a Pentecostal person and you would have attended the church. இவனுக்கு அப்பதான் புரிஞ்சது நம்ம எங்க போல கோயிலுக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்கோம். And so only then he understood, and without attending the church, and we are going around here and there. அப்ப திருடன் யாரு? And who is this thief? திருடன் ஒரு பெந்தேகோஸ்காரனா தான் இருப்பான். அதனால தான் கரெக்ட்டா சொல்றான், பெந்தேகோஸ்காரன் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போயிருப்பான்ல, அப்படிமால்ல. Maybe the thief also may be, and he was the Pentecostal man, and so he said like this. திருடன் சொல்றான். And the thief said like this. அம்மா நீ தசமபாகம் கொடுக்கறியான்னு. And are you paying tithes? அப்ப யாரு இவன்? திருடன் யாரு? And who is the thief? யோசிச்சுக்கோங்க, யாரெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. And see and confer and how the people are living their life. உன்னுடைய டபுள் ஆக்ட் என்னைக்காவது ஒரு நாள் ரோட்ல உன்னை நிறுத்தும். And one day on another day, and your double act will take you to the road. நீ துன்மார்க்கனா இருந்தால் நல்லதல்ல. If you are a wicked, it is not good for you to live. நீ துன்மார்க்கனா இருந்து தேவன் சமூகத்துக்கு வந்துட்டு போற, ஆனா ஒரு நாள் முடிவு வரும். And as a wicked you are coming and going to the presence of God, but one day and you will be left out. துன்மார்க்கனா இருந்து கொண்டு வசனம் எல்லாம் பேசுற. And so being a wicked and you are speaking the word of God. உந்தமல்லில ஃபெய்த்தம்ல ஒரு ஆள் திருடிட்டார். At Undamalli in a faith home, a believer and stole the things. அவரை பிடிச்ச உடனே அடிச்சிட்டாங்க. And so when he caught, and he was beat. அடிச்ச உடனே அந்த ஆளு ஊழியக்காரரை பார்த்து, ஏங்க பாஸ்டர் அடிக்கிறான், அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க பாஸ்டர். And so when beat, and one person said, pastor please tell him not to beat him. உடனே சரி அடிக்காத. And said that please don't beat him. அதுக்கு பிறகு அந்த விசுவாசி திருப்பி அடிக்க போய்ட்டான். Then after the believers started to beat him. உடனே அந்த திருநாள் ஆள் சொல்றான், ஏங்க 70 தடவை மன்னிக்கணும்ங்கறாங்க, நீங்க என்ன படார் அடிக்கிற அப்படின்னு. And so one who stole the things and said that, and asked to forgive 70 times, and why did you beat me fiercely? வசனம் சொல்றாள் யாரு? And who is telling the word of God? அவன் சொல்றான், திருடன் சொல்றான், நான் அங்க தான் நிக்கிறேன். And the thief is telling அந்த this. திருடனை பிடிச்சது நானு. And I am the one who caught the thief. ஃபெய்த்தோம்ல எல்லாரும் வருவாங்க, ஏழைங்க எல்லாம் வருவாங்க போவாங்க, அது அடிக்கடி நடக்கிற சம்பவம். And so all may come to the faith home, and poor and other people may come. பூந்தமல்லி ஃபெய்த்தோம்ல எப்பவுமே ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரன் அங்கேயே இருந்தார். இப்ப இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான். அவரை ஃபெய்த்தோம்லயே வச்சிருந்தாங்க. In the Pundamalli faith home, and there was a blind man, and he was a good believer, and he stayed in faith home.
நல்ல மனுஷன் ஜான் சொல்லி. And he is a good believer and his name is John. ஹால்ல முன்னால ஒரு பெஞ்ச் இருக்கும், அதுல தான் அந்த மனுஷன் இருப்பான். And there is a bench before the hall and he used to stay there. சூப்பர் செயின்ட் அவன். And he is a good saint. இந்த ஆளு அடிக்கடி இங்க வந்திருக்கான், அவனை பார்த்திருக்கான். And so often he come to this place and he have seen him. ஆனா அன்னைக்கு வந்தாரு. But one day he came there. அன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கண்ணு தெரியாத ஆளு பின்னால கூட்டி போய் முடி வெட்ட கொண்டு போயிட்டாங்க. And so the problem on that days, and one who was blind and he was taken behind to cut his hairs. நான் அப்ப திருமலிசில பிரதரா இருக்கேன். I was a brother at Tirumalisi. நான் அங்க பிரதரை பார்க்க போனேன். I went to see the brother on that day. இந்த பெஞ்ச் சும்மா இருந்துச்சா நான் அதுல படுத்துக்கிட்டேன். And so this bench was null and so I slept on it. இவன் வந்த உடனே என்னைய பார்த்தான், அவனுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. நானு கணக்கு ஒரு குருடன் படுத்திருக்கான், அந்த பழைய குருடன் இங்க இருக்கான்னு நினைச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டாங்க. And so one group came and so thought and the thief was sleeping and so they left place. உள்ள போனா And so when they entered, அங்க பிரதர்ட்ட காசு கேட்டான். and he asked the money from the brother. பிரதர் காசு கொடுத்தாரு. And brother gave money to him. சாப்பாடுன்னு சொன்னாரு. And he said, asked him to eat. ஏய் சாப்பாடு வாங்கி கொடு அப்படினாரு. And said that you get to give him a good. சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. And also they provided food. எனக்கு இந்த மேட்டரே தெரியாது, நான் சும்மா படுத்து முழிச்சு தான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா படுத்து இருக்கிறேன். I don't know this matter, just I'm simply laying down opening my eyes. சாப்பிட்டு முடிச்ச உடனே And after eating, எல்லாம் கழுவி பிளேட்டையும் டம்ளரையும் பாக்கெட்ல பெட்டி அவன் கொண்டு வந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டான். and so and after eating and he took the plate inside his bag. அங்க அயனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. And so and they went in there. அந்த பெட் ஷீட்லாம் டப்ப டப்ப மடிச்சு உள்ள தூக்கி பைக்குள்ள வச்சிட்டான். And he folded all the bed sheets and kept inside his bag. கால்ல ஒரு நொண்டி நொண்டி நடந்த மாதிரி ஒரு கட்டு போட்டு தான் வந்தாரு அவரு. And so he came like a lame and walking. சாப்பிட்டு முடிச்ச உடனே காசு கிடைச்சிருச்சு, பெட் ஷீட் எடுத்தாச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா இது சர்ச்சில் இருந்து பெட் ஷீட்லாம் எடுத்து சுருட்டிட்டான், சாப்பாடு பிளேட்லாம் தூக்கிட்டான். சரி என்னதான் பண்றான்ட்டு நான் இனிமே நான் ஒரிஜினல் குருடனா மாறிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். And so after getting all these things and he started to wind ends and I wanted to change myself like an original blind. இப்படி 2-3 பேர் கேஸ்ல ஏண்ட மாட்டிருக்கான். And 2 or 3 cases and were caught up like this. கரெக்ட்டா கேட்டுக்கிட்ட போனாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வெளியே போன உடனே சட்டார்னு கால்ல இருந்து இந்த செருப்பு நம்மால இப்ப புதுசா ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு கைய கால தூக்கிட்டு இருக்க ஆணும் பொண்ணும். அதே மாதிரி டமால்னு எடுத்தான், சட்டக்குன்னு அந்த கட்டியிருந்த கட்ட அவுத்தான், கிளியர் ஆயிடுச்சு. And so he went near the gate. And he went near the gate and he removed all the bands and so loosened the bands and went no cleanse. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வந்தோம். And then after and we caught him out. அவன் சொன்ன வசனம் என்ன? You know what is the word he said? 70 தரம் மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தான் அன்னைக்கு தான். And he taught us the word of God, you must pardon 770 times. தர்மபுரியில இருக்கும்போது And when I was at Dharmaburi, ஒருத்தன் வந்து சாட்சி சொன்னான். and one testified like this. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. And the Lord who created me and neither sleep nor slumber. எப்படி இருக்கும்? And how it would be. சாட்சி சொல்லி பயங்கரமான பாட்டு ஓடுதுங்க. And so he said testimony and he sang a song. நானும் எனக்கு அன்னைக்கு சர்வீஸ் எடுக்க முடியாது. And so I could not conduct the service on that day. நான் ஃபுல்லா மீசையும் தாடியும் வச்சிட்டு மலேரியால படுத்து கிடக்குறேன். And so because of malaria I slept or lay down in a place. ரூம்ல படுத்து கிடக்குறேன். எனக்கு பதிலா அசிஸ்டன்ட் சேலத்துல இருந்து வந்து எடுக்கறான். And so I took rest on my room and so the assistant from Salem and he conducted the meeting. நம்ம பாட்டு இல்லையே, ஏதோ ஒரு பாட்டுல எவனோ ஒருத்தன் பாடுறானே அப்படினு நான் எந்திச்சு உட்கார்ந்தேன். And so hearing the song I woke up and sat. அப்பதான் தெரியுது இவன் எல்லா சபையிலயும் போய் சாட்சி சொல்லுவான். சாட்சி சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கலெக்டர் ஆபீஸ்ல இந்த இடத்துல வேலை பார்க்கறேன், இந்த போஸ்டிங் ஆண்டவருடைய கிருபையில ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லிட்டு பிட்ட போட்டு வெளியேறும். And he used to testify in all the churches and I am working in collectorate and so God gave me the grace to give the employment for at least 10. அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு ஊழியக்காரட்ட சொல்லுவான், 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், 8,000 ரூபாய் சம்பளம் ஸ்டார்டிங், 3 மாசத்துல 20,000 ரூபாய் அப்படி சொல்லி ஒரு ஒரு 5 நாள் அப்படியே இருப்பாங்க. அங்கேயே இருக்கு லாட்ஜில் தங்கிக்கிட்டு அப்படியே கதையை போடுவான். ஒரே நாளில் இங்கே முடிச்ச உடனே ஏஜிக்கு போவான், ஏஜி முடிச்ச உடனே ஏசிஐக்கு போவான். இப்படி ஒரு 10 சர்ச்சில் ஒரே நாளில் சாட்சி சொல்லுவான். ஒரு 10 நாள் இருப்பான். ஒவ்வொரு ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டு எவ்வளோ வாங்கிடுவான்? ஒரு 2 வாரத்துக்குள்ள ஒரு 30, 40, 50,000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சுவான். And so within 2 or 3 weeks and he earns 30 to 40,000, saying that if you give 10,000 and the starting wage will be 8,000 and it will be increased to 20,000 and this is how he will travel to every churches to AG and ACI. இவன் லைஃபே இதுதான். And this is his life. இவன் ஏற்கனவே அரக்கோணத்துல இதே மாதிரி பிட்ட போட்டு பாஸ்டர் கே சாமி ஏமாந்துட்டாரு அவன். Already and he was doing the same at Arakonam church and Pastor K Samuel and he was deceived by him. இவனை 1 மாசத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் பாரிஸ்ல பிடிச்சிருக்கோம். And so before 1 month and we caught him at Paris. பட் நான் தர்மபுரியில இருக்கேன்னு தெரியாம அவன் வந்துட்டான். And knowing that I was at Dharmaburi, he came to that place. நான் வரும்போது எனக்கு அவனுக்கு தெரியலையா, எனக்கு புரிஞ்சிருச்சு வந்துட்டான் இன்னைக்கு. ஆவியானவர் இவனை நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. And hearing his testimony and I thought and the spirit of God and delivered him in my hands. உன்னை உண்டாக்கினவர்
உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ரைட், ஓகே, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சு, நான் ரெடி ஆயிட்டேன் நான். And so I thought and your story will be ended up today when he said that and he who created me neither sleeps nor slumber. முடிச்சு ரூமுக்கு கொண்டு வந்து ரூமை பூட்டிட்டு சொன்னேன், உன்னை உண்டாக்கினவர் அப்படியே முழிச்சான். நல்லா சிந்தித்துப்பார், என்னை திடமாய்ப்பார், நன்றாய்ப்பார். நான் யார் என்று தெரியலனா நல்லா பாரு. பாரிஸ் கார்னர்ல ஷால் போர்த்தி மஃப்ளர் கட்டி ஒருத்தன் நின்னானே, உன்னை பிடித்தான் பாஸ்டர்னா. ஆவியானவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, சபையில திருடுற நீ முழங்கால் போடுன்னு சொன்னார். And the spirit of God neither slumbers nor he sleeps. I said, and you should not steal in the church. Ask him to believe in. நம்மளுங்க 5000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குதுன்னா நம்மள தான் நேரா போய் ஓடிய போயிரானே. காசுக்கு பின்னாலயும் வேலைக்கு பின்னாலே அத கர்த்தர் உனக்கு தருவார். And don't go after the money and job, and the Lord will give you the money and job. ஏமாத்துறதுக்குனே ஒரு குரூப் பிறந்திருக்காங்க. And so one group of people are there to deceive others. இவங்க எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவாங்க, பாட்டு பாடுறத கேட்டிங்கன்னா அடேங்க அப்பா பயங்கரமா பாடுவான். And they all come to the holy place, and when you sing the song and they sing beautifully. இதே ஆளு திருப்பத்தூர்ல நான் தான் சிமெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் பழைய ஹால் கட்டிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஊழியக்காரட்ட அவர் வச்சிருந்த பணத்தை மொத்தத்தையும் புடிங்கிட்டு போயிட்டான். And the same person and he stole all the money we had and saying that and I will take you or give you the bags of cement. இதே மாதிரி ஒரு டீம் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு, ஆனா இப்போ எவனுமே இயேசுவின் நாமத்துல ஆளை காணவே காணோம். And so in the name of Jesus and there were no people anymore found. சரியான ட்ரீட்மென்ட் நாங்க கொடுத்திருக்கோம், அதனால ஒருத்தனும் தலையே வைக்க மாட்டாங்க. And so we have given them treatment and so no one will take பரிசுத்த care. ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கர்கள். And they are the wickeds and they are come and gone into the holy பாடுறதெல்லாம் place. வசனம், பேசுறதெல்லாம் வசனம். And so whatever they say and it is the word of God. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, And when we look into 2 Peter chapter 2 verse 7 and 8, லோத்தின் வாழ்க்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said about the life of Lot. லோத்னு சொன்னா நீதிமான்னு அர்த்தம். And so when we say about Lot and he is a just or righteous, அவனுக்கு கானான் பயணத்துல ஒரு இடம் கிடைத்தது. and so he got a place in the journey of Canaan. அவனுக்கு தேவன் கொடுக்க வைத்தது கானான். தேவன் அவனுக்கு கொடுக்க வைத்திருந்தது கானான். And so the place where the Lord given him is Canaan. ஆனால் அவன் தெரிந்து கொண்டது எது? But what he has chosen? அவன் தெரிந்து கொண்டது எது? சோதோம். But he chose Sodom. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி. And that is the falling of his life. தேவன் உனக்கு பரலோகத்துல ஒரு மகிமையான இடத்தை கொடுக்கணும்னு விரும்புறார். ஆனா நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலேயே நல்ல வீடு வாசல் எல்லா ஐஸ்வரியம் கிடைச்சா போதும், பரலோகம் வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கிற. And the Lord desired to give him a riches life, but they want to take the life of the in the world. அவனை சோதோமிலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் ஒரு விசை முயற்சி எடுத்தார். And the Lord took a trying to take him or deliver him out of Sodom. அது ஆபிரகாம் மூலமா இது நடந்தது. And so and it was him by the ஆனால் மறுபடியும் அதே சோதோமுக்குள்ள தான் அவன் போய் உட்கார்ந்தான். But once again he went to the same Sodom and sat. இரண்டாவது விசை ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. And secondly he got a chance to deliver out of Sodom by the prayers of Abraham. ஆனால் வெளியே வந்தும் அவன் பயம் இல்லாமல் போய் விட்டான். But when he came out and he went without fear. காரணம் என்ன? And what is the reason? அவனுடைய இரட்டை வாழ்க்கை. And his double life. ஒன்று கானானை மறந்தது, சோதோமை தெரிந்து கொண்டது. And one he forgot Canaan and chose Sodom. நீங்க அதை படிச்சு பாருங்க. And when you read this, அவன் அந்த சோதோமில இருந்து அவருடைய காம விகார நடக்கையை கண்டு வாதித்து துக்கப்பட்ட ஒரு மனுஷன். and so he was a person and looking unto his strange life and he was vexed and grieved about his life. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை. நல்லா கவனிங்க. அந்த சோதோமுடைய பிரச்சனைகளை பார்த்து பாவத்தை பார்த்து இருதயத்துல துக்கப்படுவானா, வாதிக்கப்படுவானா, நாள்தோறும் கஷ்டப்படுவான். ஐயோ இவ்வளவு பாவம் செய்றாங்களே, ஐயோ இவ்வளவு பாவம் செய்றான், ஆனா இவன் வெளியே வர மாட்டான். And so looking unto the life வாழ்க்கை and looking unto the life of Sodom and they will vex and they will be grieved and they feel sorrow about, but they can never come out of Sodom. நீங்க நல்லா அதை படிச்சு பாருங்க. So read this well. நாள்தோறும் அதை கண்டும் கேட்டும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. And so every day and every time and he had vexed in spirit and that's righteous Lot. ஆனா எதை விட்டு வெளியே வர மாட்டான்? But what he will not come out of it. எதை விட்டு வெளியே வர மாட்டான்? அந்த காமவிகார வாழ்க்கையை விட்டு வெளியே வர மாட்டான். But he will not come out of the life of the last visions. ஒரு விசை தேவன் முயற்சி எடுத்தும் அதுக்கு திருப்பி அங்கே தான் போய் உட்கார்ந்தான். And so even the Lord took trying in his life, but he seemed uncertain. உன்னை கர்த்தர் எத்தனை தரம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்? So how many times the Lord had delivered you out of sin? எத்தனை தரம் உன்னை மன்னிச்சிருக்கிறார்? So how many times he have forgiven you? எத்தனை தரம் உனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார்? And how many times and he have given you? எத்தனை தரம் வியாதியிலிருந்து உன்னை குணமாக்கி இருக்கிறார்? And so the Lord have healed you many times. எத்தனை தரம் நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்புவிக்கப்பட்டிருக்கிறாய்? And many times and you were rescued from judgment. திரும்பியும் நீ அதுக்குள்ள போனீனா நீ தான் லோத்து. And so if you
enter into it and you or not. மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்கு நீ எப்படி அடி எடுத்து வைக்கலாம்? And how you can step into the sinful life. உன் இருதயத்துல வாதிக்கப்பட்டது நல்லது, ஆனா செயல்ல நீ அதை விட்டு வெளியே வா. And you are vexed in heart, you are grieved in heart, you must come out of your deeds. உனக்கு நல்லா தெரியும் நீ செய்யறது பாவம்னு. You know well that what you are doing is sin. நீ செய்யறது அக்கிரமம்னு உனக்கு தெரியும். And you know well and what you are doing it is ஆனா நீ அதை விட்டு iniquity. வெளியே வர மாட்டேன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு உன்னை வெளியே கொண்டு வரும். But when you come not away from this and the judgment of Lord will come, you make you to come out of it. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது Revelation chapter 3 verse 15 and 16. லவோதிக்கேயா சபையை பத்தி கர்த்தர் பேசுகிறார். And the Lord spoke to the Laodicean church. ஒன்னு நீ அனலாயிரு இல்ல குளிராயிரு. And so be warm or cold. ரெண்டுல ஏதாவது ஒன்னாரு. And so you must be இல்லாவிட்டால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். or I will spit you out of my mouth. அதனால தான் நான் சொன்னேன் நீ பாவியாயிரு இல்லனா பரிசுத்தவனாயிரு. I am telling that and you must be a saint or a sinner. நீ பரிசுத்தவனா இருந்தா கர்த்தர் உனக்கு கை கொடுப்பாரு. And if you are a saint and the Lord will help you. நீ பாவியா இருந்தா ஆண்டவர்ட்ட கேளு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. If you are a sinner ask unto God and he will deliver you. ஆனா அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருந்து வாந்தி பண்ணப்படக்கூடிய ஒரு தன்மைக்கு நீ தேவனுடைய பிள்ளை தள்ளி விடப்பட கூடாது. But you should not stay in the lukewarm stage, neither hot nor cold, and you should not be spewed out or cast out by God. கடைசியாக Finally, Judas. யூதாஸ்னுடைய நிலவரம் என்ன? What is the state of Judas? 3 வருஷம் இயேசுவுக்கு ஊழியம் செய்தான். And he served Jesus for 3.5 years. கடைசி நிமிடங்கள்ல அவன் பிசாசுக்கு ஊழியம் செஞ்சிட்டான். At the final moments and he served Satan. மத்தேயு 20:14ல பார்க்கும் பொழுது When we look unto Matthew chapter 20 verse நமக்கு 14. எல்லாருக்கும் தெரியும் யூதாஸின் நிலவரம். We all know about the status of Judas. அழைக்கப்பட்டவன். He was called. வேறு பிரிக்கப்பட்டவன். He was separated. தாய் தகப்பனை விட்டவன். And forsaken father and mother. மனுஷரிலிருந்து பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன். Redeemed out of men and earth. ஆண்டவர் அவனை நம்பி பணத்தை முழுவதும் அவன் கையில தான் கொடுத்தார். And God trusting him and gave all money in his hands. சில சிஎஸ்ஐ வீடுகளுக்கு போனீங்கன்னா அந்த கர்த்தருடைய பந்தி நடக்கிறத அந்த டேபிள் போட்டு பார்த்திருப்பீங்க. And so you can see in some of the CSI church and the table communion taking place in a table. பாத்திருக்கீங்களா? Have you seen it? இயேசுவோடு 12 பேர் உட்கார்ந்திருக்கிற அந்த படம் இருக்கும். And you can see the image and that all 12 disciples sitting with Jesus. வரைஞ்சவன் ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பான். And so drawn very beautifully. உங்க வீட்ல இருந்தா நீங்க அதை போய் படிச்சு அந்த படத்தை எடுத்து பார்த்து பாருங்க. And so when you go home you can see that image. யார் இருப்பா அதுல? கையில் பண மூட்டையோட ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பான். யூதாஸ் அடையாளம் காட்டுறதுக்கு எதை பிடிச்சிருப்பான்? அவன் கம்யூனியன்ல உட்கார்ந்தா கூட இப்படி தான் உட்கார்ந்திருப்பான். அவனுக்கு வாக்குத்தத்தம் பணம் தாங்க. And to show Judas and they will be depicted and having a money bag in his hands and so his lot is to have the money. அப்படிதான வசனம் இருக்கு. That's what the word of God says. மார்க் 14:11ல உனக்கு பணம் தருவோம் என்று அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். And 16:13 of Mark says and they promised him to give money. உனக்கு வசன வாக்குத்தத்தம் இல்ல பணம் தான் வாக்குத்தத்தம். And the word of God is not a promise, money is your promise. பணம்னு ஓடு ஒண்ணும் நடக்காது. ஒரு நாள் எல்லாம் உன்னை விட்டு போய்டும். And don't go after money. When you go after money and it will forsake you and you will lose everything. இயேசுவுக்கு ஊழியம் செய்தவன். And he ministered Jesus. பிரதிஷ்டையின்படி வாழ்ந்தவன். And he walked according to consecration. ஆனா அதே நேரத்துல at the same time பிசாசுக்கு ஊழியம் செய்தான். And he also served the Satan. பைபிள் சொல்லுகிறது The Bible says கர்த்தர் துணிக்கையை தோய்த்து அவனுக்கு என்ன செஞ்சாராம்? கொடுத்தார். And the word of God says and he dipped and he gave the நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். And what you want to do and do it fast. அவன் கேக்குறான் நானோ? He asked am I? நீ சொல்லுகிறபடிதான். And he said and what you said is. இதுக்கு பிறகு சூடு சொரணை இல்லனா நம்ம என்ன பண்றது? Then after and when and what you do with it? ஆண்டவர் இவ்வளவு தெளிவா பேசிட்டாருங்க. And Lord spoke very clearly to him. இவ்வளவும் பேசி முடிச்ச பிறகு after speaking all these things அழகா போய் காசு வாங்கிட்டு அழகா முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு போய்ட்டான். And he went and collected the money and through kisses and he betrayed him and went away. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? And whom to your fellowship with him? இயேசுவோடோ பிரதான ஆசாரியர்களோடோ? And is it with Jesus or with the chief priests? யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா when you see in gospel to Saint John அவன் ஊழியம் செஞ்சிட்டே இருந்தான். and he did ministry ஆனா அதே நேரத்துல அவன் பிசாசா மாறிக்கிட்டே இருந்தான். at the same time and he was turning as a devil. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது when you see John the gospel chapter 6 70ஆம் வசனம் verse 70 யோவான் 6:70 இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். யாரா மாத்திருச்சு? சீடன் அல்ல. சீடன் யாரா மாறிட்டான்? உங்களுக்குள்ளும் ஒருவன் யாரா இருக்கிறான்? பிசாசாய் இருக்கிறான். And he is not a disciple and one among you and he is a devil. 6ஆம் அதிகாரத்திலேயே அவனை அந்த வல்லமை பிசாசாய் மாற்றி விட்டது. And these powers or money have made him as a devil.
ஆனா காட்டி கொடுத்தது எந்த அதிகாரத்துல? But with what power he betrayed him? எந்த அதிகாரத்துல அவன் காட்டி கொடுக்கறான்? And with what power he betrayed him? 18ஆம் அதிகாரத்துல காட்டி கொடுக்கறான். In 18th chapter he betrayed him. 11 அதிகாரங்களுக்கு முன்பாகவே அவன் பிசாசாய் மாறி விடுகிறான். And before 11 chapters and he was turned as a devil. இந்த ஊழியத்துல நீ பிசாசா இருக்கறாயா இல்ல தேவனா இருக்கறாயா? In this ministry are you a devil or a god? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடும் என்னோடும் பேசுகிறது இரட்டை வாழ்க்கை வேண்டாம். And the Lord is speaking with you and me, and we should not have double ways. இரண்டு எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்யாதே. And you should not serve two masters. ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய். And you must serve God. இல்லாவிட்டால் உலக பொருளுக்கு ஊழியம் செய். Or you have to serve to the world. ஏன்? இல்லாவிட்டால் நீ தேவனை பகைப்பாய். Or you may hate God. இல்லாவிட்டால் தேவனை நீ நேசிப்பாய். Or you may love God. எல்லாரும் கண்களை மூடலாமா? Let us all close our eyes. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பல கேள்விகளை வைத்திருக்கிறார். And the Lord has set before you many questions. அதெல்லாம் வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையின் மூலமாகவே வைத்திருக்கிறார். And so the Lord placed everything depending upon the word of God. நீ யாரை நேசிக்கிறாய்? Whom you are loving. எல்லாரும் 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let us all close our eyes and bend our knees. உன்னுடைய எஜமான் யார்? Who is your master? இயேசுவா பிசாசா? Is it Jesus or devil? நீங்க உடனே சொல்லுவீங்க இயேசுதான் சொல்லுவீங்க. And immediately you may say it is Jesus. அதுக்கு தான் நான் சொன்னேன். That's what I said. நீ எதுக்கு கீழ்ப்படியறியோ அதுதான் உனக்கு எஜமான். To whom you are obeying, and that is your master. நீ பிசாசுக்கு கீழ்ப்படிந்தால், If you are serving devil, உலகத்துக்கு கீழ்ப்படிந்தால், and if you obey world, இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்தால், if you obey to the lust, பண ஆசைக்கு கீழ்ப்படிந்தால், and if you obey to the money, உலக மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்தால், and if you obey to the worldly men, உன் மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்தால், and if you obey to the flesh, பைபிள் சொல்லுகிறது அதுவன் தான் உனக்கு எஜமான். the Bible says, and he is your master. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. கர்த்தருடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். And every children of God, and we must stay in the place and where we need to stay. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு, After coming to spiritual life, உனக்கு ரெண்டு எஜமான் இருக்க கூடாது. there should not be two masters for you. ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு எஜமான் இருந்தால் போதும் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? And how many saying that, and if you be a master, that is sufficient for me. தேவன் உனக்கு எஜமானாய் இருந்தால் நீ அவரை சிநேகிப்பாய். And if God is your master, you will love him. நீ அவரை பற்றிக்கொள்வாய். And you will hold on him. நீ அவருக்கு மட்டும் ஊழியம் செய்வாய். And you will serve him alone. தேவனுக்கு நீ எஜமான், தேவன் உனக்கு எஜமானாய் இல்லாவிட்டால், If God is not your master, நீ அவரை பகைப்பாய். and you will hate him, நீ அவரை அசட்டை you will பண்ணுவாய். despise him, நீ உலகத்துக்கு ஊழியம் செய்வாய். you will serve the world. யாருக்கு ஊழியம் செய்ய போகிறாய்? To whom you are going to serve? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடலாமா? Let us all close our eyes and bend our knees. ஒருவேளை நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். You may be young one or the old people. நீ யாரை நேசிக்கிறாய்? Whom you are loving, நீ யாரை வெறுக்கிறாய்? and whom you are hating, மனதிலே யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? and whom you are serving in mind, மாம்சத்திலே யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? and to whom you are serving in your flesh. நீ ஏசாவின் மேல் பட்சமா இருக்கிறாயோ யாக்கோபின் மேல் பட்சமா இருக்கிறாய்? Are you loving Esau or to Jacob? நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறாயா, பணத்துக்கு பின்னால் போய் திருடனாய் மாறி விட்டாயா? Are you serving Jesus, or you going after the money or became a thief? நீ அனலாய் இருக்கிறாயா, குளிராய் இருக்கிறாயா? Are you cold or hot? பாவம் பாவம்னு சொல்ற, ஆனா வெளியே வர மாட்டேங்கறியே. Saying that it is a sin, but you are not coming out of it. நீ தூஷிக்கிறாயா? Are you blaspheming? இல்ல துதிக்கிறாயா? Are you praising? துதிக்கிறாயா, சபிக்கிறாயா? Are you praising or cursing others? உன்னுடைய நிலவரத்தை இன்றைக்கு நீ சரிப்படுத்திக் கொள். And you must set right your state today. இரண்டு நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறாய்? And why do your heart working with two opinions? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. If God is your Lord, and follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If Baal is a God, and follow Baal. இந்த வசனத்துல கர்த்தர் உன்னோடு எந்த வசனத்தை வைத்து பேசி இருக்கிறார்? And so in these words, and to which word of God, and the Lord spoke with you. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? And how many can say, and the Lord is dealing with me? கர்த்தர் என்ற இரட்டை வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ண போகிறார். And the Lord is going to bring an end for your double life. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தெய்வம் உனக்கு எஜமானாய் வந்து நிற்கிறார். And I believe, and God is standing as a master before you. நான் அவரை மாத்திரம் நேசிப்பேன். I will love him alone. அவரை மாத்திரம் பற்றிக்கொள்வேன். I will hold on him alone. அவருக்கு மாத்திரம் நான் ஊழியம் செய்வேன் சொல்றவர்கள் எத்தனை பேர்? How many say, I will serve him alone? அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு கிருபை தரட்டும். And so let the Lord give you grace. கடைசி வரை அவரையே நேசித்து, Until the end, loving him alone. கடைசி வரை அவரையே பற்றிக்கொண்டு, Until the end, holding on him alone. கடைசி வரை அவருக்கே ஊழியம் செய்வேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? And how many confess, I will serve him alone till my end? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற போகிறது. And for such ones, this meeting is going to become a blessing. உங்களுடைய இரு நினைவுகளை முடிவுக்கு கொண்டு வாருங்க. Put an end for all your double opinions. இரு வழிகளை முடிவுக்கு கொண்டு வாருங்க. Put an end for all your double ways. இரு மனதை முடிவுக்கு கொண்டு வாருங்க. Put an end for all your double mind. இரு நாக்கை முடிவுக்கு கொண்டு வாருங்க. Put an end for all your double tongues. கர்த்தரே தெய்வம் என்று வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and say, Lord is my God. கர்த்தரையே பின்பற்றுவேன் என்று தைரியமாய் சொல்லுங்க. Say boldly, I will follow my God alone. Hallelujah.
ஆமென். உங்கள் எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள்? And so how many are going to confess like this? இந்த வசனத்தின்படி கடந்த நாட்களிலே எனக்குள்ள இரட்டை வாழ்க்கை இருந்ததை நான் உணர்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And according to these words I feel and that I have double life in my life in the past days. உண்மையும் பேசியிருக்கேன், பொய்யும் பேசியிருக்கேன். I spoke all the lies and also truth. ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் இருந்திருக்கிறேன், மாம்சமாவும் இருந்திருக்கிறேன். I have stayed in spiritual life as well as in carnal life. எத்தனை பேர் இப்படி ஒத்துக்கொள்றீங்க? How many are accepting like this? இத கண்டம் பண்றதுக்காக கை வைத்தறதில்ல. And so not to condemn, I'm lifting up hands. நம்முடைய நிலவரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே வெளியரங்கமாக்குறதுக்காக சொல்லுகிறேன். And I'm telling to see our overabundance. நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது when you submit today, மன்னிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் மன்னிப்பார். and where the Lord need to pardon you, he'll pardon you. உன்னை இழுத்து விட வேண்டிய இடத்துல இருந்து இழுத்து விடுவார். And the Lord will take you and draw you from the place where you should be drawn. தூக்கி எடுக்க வேண்டிய இடத்துல இருந்து தூக்கி எடுப்பார். And where the Lord need to lift you up, and he will lift you up. உனக்கு கிருபை கொடுக்க வேண்டிய இடத்துல கிருபை கொடுப்பார். The place where the Lord want to bestow grace, and he will bestow grace. போதும், இரட்டை வாழ்க்கை போதும். And double life is enough. Hallelujah, 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 hallelujah. Ibala bakara 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 bakara. Shidabala karabala bakara bakatira bakara bakatira kara bakatira. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. ஒரு 2 நிமிடம் ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. For 2 minutes let us all surrender, my beloved. அந்த ஒரு நிலவரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் வெளியே எடுக்கட்டும். And let the Lord take you out of that state. உனக்குள்ள இருந்த இரட்டை நிலவரத்துல அந்த துன்மார்க்க வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்கட்டும். Let the Lord put an end for your wicked life in your double life. ஒரு அபிஷேகம் தான் அந்த வேலையை செய்ய முடியும். And the Lord is able to do through anointing. நீங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கிருபை உன்னை சந்திக்கும். And so before the meeting ends over, and the Lord's grace will visit you. Hallelujah. Amen. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். 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 Hallelujah, 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 hallelujah. Amen. ஆண்டவரே, இதுவரை இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன். Till now I have led a double life. நான் அதை தேவ சந்நிதியிலே உணர்கிறேன். And I realize in my God's presence. இப்பொழுது என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Now I surrender into thy hands.
குயவனுடைய கையில களிமண் எப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்படியே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். And I submit, and how the clay is surrendered into the clay, potter's clay. உம்முடைய மனதின்படி என்னை நடத்தும். And lead me according to thy mind. நீரே எனக்கு எஜமான். You are my master. நான் உம்முடைய அடிமை. I am your slave. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? And how many are able to surrender like this? இனிமேல் நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய மாட்டாய். Hereafter you will not serve the two masters. உன்னுடைய எஜமான் ராஜாதி ராஜா இயேசுவே மாத்திரமாய் இருப்பார். And your master will be the King of Kings, Jesus alone. Hallelujah, hallelujah, hallelujah. குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. உந்தன் மனதின்படி என்னை வணைத்திடுவே. உந்தன் மனதின்படி என்னை வணைத்திடுவே. எஜமானே நீ உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானே நீ உமக்கு நான் அடிமை என்றோ. குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. உந்தன் மனதின்படி என்னை வணைத்திடுமே. உந்தன் மனதின்படி என்னை வணைத்திடுமே. எஜமானே நீ உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானே நீ உமக்கு நான் அடிமை என்றோ. உந்தன் மனதின்படி நீ வணைத்திடுமே. உந்தன் மனதின்படி நீ வணைத்திடுமே. எஜமானே நீ உமக்கு நான் அடிமை என்றோ. 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 ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய நிலவரங்களை ஒன்று கூட புரிந்து கொள்ள உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரே எஜமானை பற்றி கொண்டு ஒரே எஜமானை நேசித்து ஒரே எஜமானை சேவிக்க தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் கேட்ட எல்லாருக்கும் இரட்டை வாழ்க்கையிலிருந்து விடுதலை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னையே நேசித்து தன்னையே பற்றி கொண்டு தன்னையே சேவிக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போற அப்படினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியின் காலவெளிக்கு அன்னியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடையாரே கடந்த வாரம்லாம் நீருங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலும் வீட்டில் காலவெளியில் நாங்கள் வீட்டில் ஆவியோடு உண்மையோடு உடைய சமூகத்தில் ஆராதிக்க தந்த கிருபிக்கு அன்னியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்தில் வரும்படலாம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களை உயிர்ப்பிக்கிறவராக, நம்முடைய ஆவியினால் பலப்படுத்துகிற தேவனாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வந்தீர். ஆண்டவரே எங்களுடைய கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்தேன். கர்த்தருடைய ஆவியான இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறதான நல்ல ஜீவ வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே நாங்கள் இரண்டு எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியச்சேர்வலாய் காணப்படாதபடி கத்தாவே கத்தரை மாத்திரம் நேசிக்க, கத்தரை மாத்திரம் அன்புகிற, கத்தரை மாத்திரம் சேவிக்க கத்தாவே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு செவி கொடுக்கிறவர்களாக, உமக்கு உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தில் இரட்டை வேடம் இராதபடி கத்தாவே ஆண்டவரே நாங்கள் கத்தாவே உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு உம்மை மாத்திரம் சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. நீர் யாக்கோபை சிநேகித்தீர், ஏசாவை வெறுத்தீர். ஆண்டவரே நாங்கள் சிநேகிக்கப்பட்டதான மக்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி நடமாதபடி கத்தாவே ஆண்டவரே கத்தரே தெய்வம், கத்தரை மாத்திரம் சார்ந்துள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களுடைய நாவில கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஜீவ வார்த்தைகள் புறப்படட்டும். ஆண்டவரே துதித்தலும் சபித்தலும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படாதபடி எங்களுடைய வாயில எப்பொழுதும் துதிக்கிற சத்தம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம்.
வேண்டிக்கல வரோம் கத்தாவே. ஆவியானவரே கத்தா சோதோம் கத்தாவே, நாங்கள் கத்தாவே லோத்தை போல இராதபடி கத்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காணானுக்கண்டே எங்களை அழைத்த நாங்கள் இந்த காணானுக்கண்டே நாங்கள் பிரயாணம் பண்ண லோத்தை போல சமபூமியில் நாங்கள் அழிந்து விடாதபடி எங்களை கூட பாதுகாக்க முடிய வேண்டிக்கல வரோம் கத்தாவே. நாங்கள் ஒருவர் என்றால் யூதாசை போல இராதபடி கத்தாவே பண ஆசை இல்லாதவர்களாய் கத்தரை மாத்திரம் நேசிக்க, கத்தரை மாத்திரம் கத்தருக்கு ஊழியம் செய்ய எங்களை ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கல வரோம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் எங்களோடு பேசினதான இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை மாத்திரம் நேசித்து உம்மை மாத்திரம் சேவித்து உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். மாய்மாலமான ஜீவி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே கத்தா, வேறுபட்டதான இருதயம் எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை மாத்திரம் நேசித்து உம்மை மாத்திரம் சேவித்து உமக்கென்று ஜீவிக்க உதவி செய்யும் கத்தாவே. இந்த காலவேளையிலே கூட நாங்கள் கத்தா கேட்டதான இந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஜீவியத்தில் இந்த வார்த்தையில நாங்கள் பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஜீவ வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மை மாத்திரம் சேவிக்க உம்மை மாத்திரம் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. உம்மை மாத்திரம் சேவித்து உமக்கு கீழ்ப்படையவர்களுக்காக நீ சீக்கிரம் வெறப்பட போறீர் ஆண்டவரே. நீர் மகிமையில வெளிப்படும் பொழுது நாங்கள் உம்மை மாத்திரம் கத்தாவே ஆண்டவரை பற்றி கொண்டு உம்மை மாத்திரம் சேவித்து உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றுமாய் தாழ்த்தோர வெறுமையாக்குறோம். எல்லா துதிக்கனமையும் எடுத்துக்கொள்ளும். இந்த வார கூட்டங்கள் ஊழியங்கள் எல்லாம் நீர் பொறுப்படுத்த நடத்தும் கத்தாவே. எங்களை தாழ்த்தோர வெறுமையாக்குறோம். எல்லா துதிக்கனமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.